பயங்கர சமூக சேவையாளர், சமூகத்தையே கெடுக்கிறவர் தான். அவர் பிடிபட மாட்டார், அவருடைய சிலிப்பர்கள் தான் பிடிபடும். அப்போ மாப்பிள்ளைண்டு வந்தால் என்ன சம்பாத்தியம் என்று மட்டும்தான் பார்க்குறோம். பொண்ணு என்று வந்தால் மூக்குமொழி அறிக்கலாண்டு மட்டும்தான் பார்க்குறோம். மேடையில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சீர்கட்ட ஒரு கலாச்சாரம் தான் காதல் கலாச்சாரம். காதல், இந்த திரைப்படங்களும் கவிதைகளும் பாடல்களும் கதைகளும் காதலை புனிதமாக்குது. எவன் சொன்னான் காதல் புனிதமானதுன்னு? கண்டவனையெல்லாம் காதலிச்சு தீக்கிறான். என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணி பேப்பரில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கல்யாணம் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை பேர் விபச்சார வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்க்கையை தொடங்கும் போது விபச்சாரத்தில் தொடங்கி விபச்சாரத்தில் குழந்தை பெற்று எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இது ஹலாலா? உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி ஆகப்பெரிய ஒரு பாவம் தாய் தந்தையர்களை நோவினை செய்தல். தாய் தந்தையர்களை நோவினை செய்தல் என்றால் இழுத்து போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, ரோட்டில் தள்ளி விடுறது, கழுத்தை பிடிச்சி நரிசிக்கிறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதை தான் ஃபேஸ்புக்கில் காட்டுறான். பெற்றோர்களை நோவினை செய்வதில் ஆக கடுமையான விஷயம் காதலிக்கிறது. இந்த பிள்ளை செஞ்ச வேலையால், இந்த பையன் செஞ்ச வேலையால் இவர் மகன்தான், அவர் மகள் தான், என்ன ஒரு வாழ்க்கை. தாய் தாப்பு நஞ்சு குடிச்சு சாகலாம் என்பது ஹலாலாக இருந்தால் செத்துருவாங்க. வயிற்றில் குழந்தை உருவானோடனே ஆண் என்று தெரியாது, பெண் என்று தெரியாது, நல்லதா கெட்டதா, கருப்பா சிவப்பா, சொத்தியா குருடா செவிடா எதுவுமே தெரியாது. என் பிள்ளை அப்படித்தான் நேசிக்கிறான். பிறந்தது எப்படி பிறந்தாலும் அவன் தான் நேசிக்கிறான். கடைக்கு போகிறதுக்கு கூட தலை துறக்காத நம்முடைய தாய், 4 ஆம்பளைக்கு முன்னால் நிற்பதற்கு கால்கள் நடுங்கக்கூடிய நம்முடைய தாய், இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு அந்நிய ஆணிடம் போய் நிற்கிறான். கட்டின மனைவியோடு கட்டில இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அவங்களுக்கு? நமக்கு என்ன தெரியுது? அவர் அனுப்புகிற ஃபோட்டோவில் இருக்கிற கோழியும் ஆட்டுக்காலும் நமக்கு தெரியுது. அது அரபிக்காரன் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக கொடுத்தது. மற்ற நாளெல்லாம் 1 ரூபா ரொட்டியை வேண்டி தின்னுட்டு பேசாமல் படுக்கிறான். பெருநாளெல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியாக இங்கே கொண்டாடுகிறோம். வெளிநாட்டுக்கு போனவர்கள் பெருநாள் தினத்தில் தான் அதிகமாக அழுவார்கள். தொழுகை நடத்திட்டு அப்படியே கட்டில குப்புறப்படுத்திட்டு குடும்பத்தோடு ஃபோன் பேசி அழுகிறார்கள். இவனோ போய் ஃபோனை வேண்டி கொடுப்பானா, உமா கிட்ட காசு வேண்டி ரீலோட் போட்டு எவளுக்கோ ஃபோன் கொடுக்குறான். இப்படி ஃபோன் கொடுத்து இவங்க காதலிச்சு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறீங்களா, நாங்கள் ஓடட்டுமான்னு கேட்குறாங்க. உலகத்திலே இதை விட்ட கேடுகட்ட நயவஞ்சகர்கள், இதை விட துரோகிகள் உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? இந்த உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் இந்த காதலிக்கிறது தான். நல்ல பையனா, நல்ல பையனை இப்படி காதலிப்பான். அவன் நல்லவனாக இருந்தால் வாப்பா கிட்ட கேட்டிருக்கணும். உனக்கிட்டே வந்து கேட்குறான்டா, கெசியரில் கேட்காம பின்னால் வந்து இழுக்கிற வேலை இல்லையா இது? பெத்து வளர்த்த தாய் தகப்பன் 20 வயசு உனக்கு என்றால் 21 வருஷம் காதலிக்காங்க தாயின் தகப்பன். ஏன்னா வகுத்தில் 1 வருஷம் ராத்த விடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஆயிஷா நாயியால் தாங்க முடியும் என்றால், அவ்வளோ புனிதமான நபியின் மரணத்தை ஒரு சின்ன பெண்ணால் தாங்க முடியும் என்றால், ஒரு ஹராமான பழக்கத்தை விட்டுட்டு ஏன் நம்மளால் தாங்க முடியாது? இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மருமகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா புற இஸ்லாத்துக்கு வரார். அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக மனைவி கணவனை கூட்டிகிட்டு வராங்க. இடையில தன் மனைவி ஆச்சேன்னு கையை வைக்கிறார். தள்ளி நில்லு, நீ எனக்கு கணவன் கிடையாது, நீ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டான். இந்த ஹதீஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒருத்தன் நல்ல பெண்ணு வச்சிருப்பான், தாடா இல்லடா, ஹதீஸ் தெரியுமா என்ன? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உண்மை விசுவாசியாக மாட்டான்னா தூக்கி கொடுத்துருவான். இதையா அந்த ஹதீஸ் எழுது? அப்படின்னா ஒருத்தரும் மனைவியோடு இருக்க முடியாது, எல்லாம் அவனுக்கு விரும்பினது தான். என்னுடைய மகளை எவனும் ஏறத்தும் பார்க்கக்கூடாது, கிட்டக்கூடாது, குறுக்க வந்து நிற்கக்கூடாது. அப்படின்னா நான் எவன் மகளையும் நான் ஏறத்தும் பார்க்கக்கூடாது. என்னுடைய பொண்டாட்டியை ஒருத்தன் தொடக்கூடாதுன்னா நான் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தொடக்கூடாது. தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணால் ரோட்டில் வச்சு அவனை அடித்து நொறுக்கி மூக்கால் ரத்தம் எடுத்துகிட்டு அனுப்புவோம். ஆனால் அவர் லவ் பண்ணுறது தங்கச்சியே கடிதம் கொடுத்து அனுப்புவார். மனைவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தாங்கிக்க மாட்டாங்க, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அவருக்கு அதை போகிறான் ஃபோனில் மணித்தியால கணக்கில். ஆனால் பொண்டாட்டி ஆர்ரி ஃபோனில் எவண்டி அது அப்படின்றாங்க. நீ எப்படி பண்ணுவேன்? இந்த லவ் பண்ணுறவெல்லாம் கேட்டுப்பார். உங்கள் உம்மா ஒரு பொடியனோட கழிச்சிட்டு இருந்தால் உன்னால் தாங்க முடியுமா? பாப்பா வெளியில் போய்த்தார். அவங்க உம்மாவோட ஒருத்தன் வந்து கழிச்சிட்டு போகிறான், உன்னால் தாங்க முடியுமா? முடியலை. அப்போ நீ எப்படி லவ் பண்ணுவேன்? சிகரெட்டு குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், ஆனால் அவன் புள்ள அதை எடுத்து குடித்தோடனே கண்ணங்கிலேயே கொடுக்குறான். நீ குடிக்கிற நல்லதுன்னா பிள்ளைய கொடுத்தீங்கன்னா பாதி அடிச்சுட்டு தடான்னு பிள்ளைய கொடுப்பியா?
நீ அதை விரும்புகிறாய், ஆனால் உன் உள்மனம் சொல்கிறது இது தப்பு தப்பு தப்பு. நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்களோட உள்மனம் சொல்லுது காதலிக்கக்கூடாதுன்னு. அதனால தான் தங்கச்சி ஒரு ஆம்பளையை பார்க்கக்கூடாது, தாத்தா ஒரு பொடியனோட பேசக்கூடாது, உம்மா ஒரு ஆளோட கழிச்சிட்டு இருக்கக்கூடாது. யாருமா அது? என்னம்மா அவ்வளோ நேரம் பேச்சுட்டு உம்மாக்கே கண்டிக்கிறான். இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கிறது வரதட்சணை, சீதனம். இதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இஸ்லாத்தில் அது இல்லாதனால கிடையாது. ஆண் பெண்களை நிர்வாகம் செய்பவள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைக்கி பெண் தான் ஆணை நிர்வாகம் செய்கிறான். ஏன்னா அவள் தான் சீதனம் கொடுத்து வீடு கொடுத்து மாப்பிள்ளையை வீட்டு எடுத்து பொட்டியோடு படுக்க வச்சுக்கான். இவர் குந்தண்டா குந்தொன்னு எலும்பண்டா எலும்பணும். வாஷிங் மிஷினில் உடுப்பை போட்டிங்க கொஞ்சம் திருப்பி விடுங்கண்டா போய் திருப்பணும், இல்லாட்டி பேக்க தூக்கிட்டு கிளம்பு. ஏன்னா அவள் வீடு கல்யாணத்தண்டுக்கு அங்கே போய் பொண்டாட்டியோட வீட்டில் போய் தூங்கி காலையில் பொண்டாட்டி காலை சுரண்டுவான். என்ன பாத்ரூம் போகணும், போக வேண்டியாண்ணா எங்கே இருக்கண்டு தெரியாது காட்டு. ஏன்னா அவன் கட்டலையே, ஃபலோமி என்றுட்டு போவா, இவர் பின்னால் போவார். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால், வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு பின்னால் தான். அவர் கொடுத்து திருமணம் முடி. உன்னுடைய மகரை நீ தீர்மானி, எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்க உனக்கிட்ட வாய்ப்பு இருக்குது, மகரை கொடு. மகரை பேசி தீர்மானி. அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம். அந்த பெண்ணு ஏற்றுக்கிட்டால் அது செருப்பின் வாராக கூட இருக்கலாம். இவ்வளவுதான் திருமணம். 2 சாட்சி, ஒலிகாரர், மணமகளினுடைய சம்மதம், மகர் தொகை பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மணமகன், என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு வச்சு, இதான் திருமணம். இது கபில்து நிக்காஹா, உங்களுடைய மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் முதல் ஏற்றுக்கொள்கிறார், அப்புறம் தான் மணமகன். கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹான்னு சொன்னான். அவனும் கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா, கபில்து நிக்காஹா நிற்கிறான். திரும்ப ஏற்றுக்கொள்கிறீரா? அவன் யோசிச்சான், என்னடா தப்பா சொல்கிறோமோ, இல்லை அண்டிக்கான். ஆட பாவியோ இல்லைடா, என்ன விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருமண சம்பவத்தில், போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப சிம்பிளாக இஸ்லாம் சொல்லி தந்தது தான் அந்த அழகிய திருமணம். இந்த மணமகன் மணமகளின் நெற்றியை முடியை பிடித்து பிரார்த்தனை செய்வார். அதுக்கு அசரத்து வர்றதில்லை. சில ஊரில் அசரத்து அப்படியே போய் விழுவாட்டு அந்த குமரு பிள்ளையை பிடிச்சி பார்க்குறது. அவர் தான் நெற்றி முடியை பிடிச்சி அப்படியே கொடுப்பாரான். முதல்ல அவன் தர்றான், அதுக்கப்புறம் தான் புருஷன் தர்றான். இது அவன் பிடிக்கிறது இல்லைடா, நம்ம தான் போய் பிடிக்கிறது. பிள்ளை மணமகளை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தவுடன் முதலில் அவர் செய்யும் காரியம், அவள் நெற்றி முடியை பிடிச்சி பிரார்த்தனை செய்வார். அல்லாஹ் இவளில் உள்ள நலவுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன், இயல்பில் இவளிடம் அமைந்து கொண்ட நல்ல பண்புகளை எல்லாம் உன்னிடத்திலே எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறேன். ஒலிமா கொடுப்பார். அந்த ஒலிமா அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போவார். மணமகன் தான் கொடுக்கறது. இன்றைக்கி சில இடங்களில் பொன் வீட்டு சாப்பாடுன்ற ஒன்றை உருவாக்கிட்டாங்க. அதில் மகரை கொடுக்க போய் ஒரு சாப்பாடு, மகரே ஹலாலானது, அல்லாஹ் அனுமதிச்சது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டினது. சரி கூடண்டா கொடுத்துட்டு போகிறானே, காவினில் மகரை சொல்லி போட்டு அப்புறம் அன்றைக்கு நைட்டுக்கு இந்த மதினிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு 2 வேனுக்கு மகர் கொண்டு வாரோம் ஆக்குங்க. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டியலாக எடுத்துவிட வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் உங்களை எதிர்க்கிற விடயத்தில் தங்களுக்குள் ஒற்றுமைப்பட்டுக் கொள்வார்கள். கலாச்சாரங்களை பின்பற்றி திரவம் சோடிக்கிறது, பட்டாசு வைக்கிறது, வேறு வேறு கலாச்சாரம், செப்பு கொண்டு வருவது, மருதாண்டி போடுறது, மெழுகுதிரி ஏற்றுறது, இப்படியான விஷயங்கள். கேட்ட மௌலைமார்களே ஒரு சிலர் 10 ரூபா கொடுங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா? தப்பு கிடையாது. இப்போ சாப்பாடு எதுக்கு கொடுக்க போகிறோன்னு நம்ம கேட்குறோம். நம்ம கத்த மோதுறது தப்பு என்று சொன்னபோது அந்த குராபி திருப்பி கேட்டான், சாப்பாடு கொடுப்பது தப்பான்னு தான் கேட்டான். இப்படி தான் அவனும் கேட்டான். 3வது நாள் சாப்பாடு கொடுக்குறோம் தப்பான்னு கேட்டான். அப்போ என்ன பதில் சொன்ன நம்ம, அது நபி வழியில் இல்லைன்றோம். அப்போ பெண் வீட்டு சாப்பாடு பிள்ளைன்றோன்னே சில மௌலிமாரே கேட்குறாங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா அப்படின்னு. தப்பு. இவ்வளவு நாளாக இல்லாத சாப்பாடு இப்போ எப்படி வந்துச்சு? நல்லதில் தான் 2 பேரும் ஒன்று சேர்க்கணும், கெட்டதில் ஒன்று சேரக்கூடாது. அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்க இவர் ஏறிக்கிட்டு போகக்கூடாது. ஒத்த வார்த்தை, இந்த வாகனத்தில் கால் வைக்க மாட்டேனோம், ஃபினான்ஸுக்கு எடுத்துக்கிற வட்டி சண்டை பிடிக்கணும் பொண்டாட்டி. அப்போ மனைவி அடகு வைக்கிறதுக்கு நகையை யாருக்கோ கொடுத்துட்டான். எங்கள் மாலை அது எங்கள் அஞ்சி வந்தாங்க, நகையை கொஞ்சம் கேட்டாங்க, அடகு வைக்க பின்னரம் காலிக்கோட்டு போக ரெடியாரிங்க. இந்த பாவத்துக்கு துணை நிற்கக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் வளர்த்து விட்ட அந்த பிள்ளைய நாம் அமானிதமாக கரம் பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். உண்மையாக திருமணத்துக்கு பிறகுதான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சந்தோஷம் ஆரம்பிக்குது. நகைச்சுவைக்காகவும் கிண்டலுக்காகவும் கல்யாணத்தை வச்சு நிறைய ஜோக்கு வழியாகுது. பொண்டாட்டி புருஷனை வச்சு ஜோக்கு வழியாகுது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள நெருக்கம் ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டும். அவங்க பேசணும், அவங்க கதைக்கணும், அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்.
அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராசா தான். இதில் பேர் தொலைத்தொடர்பு சாதனம். இது செய்த வேலை தேவைப்பட்ட தொடர்புகளை இல்லாமாக்குறது. தேவையில்லாத தொடர்பு எல்லாம் இருக்கு. அப்பா பேசுகிறோம், அப்பா பேசுகிறார், நீ பேசுற எல்லாரும் பேசுவாங்க. அந்த காலம் மகிழ்ச்சியான காலம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்துக்கு ஹலோன்னு வெளியில் போகிறான். என்னடா இது, எதுக்கு வெளியில் போகிற? உள்ளே இருந்து பேச வேண்டியது என்ன? உள்ள மைஃப் இருக்கா, அதனால் பேச முடியலை. ஒரு சிலர் ஃபோன் பேசுகிற ஸ்டைலே தனியாக இருக்கும். உமா பாப்பா எல்லாம் அப்படியே இருப்பாங்க, தாத்தா தங்கச்செல்லாம் இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பா, அந்த ஆளுக்கு ஒரு கோல் வந்துடும். ம் 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 ஆ என்னடா கதைச்ச? அது அவளுக்கு தெரியும் என்ன கதைச்ச. சத்தமே இல்லை, வெறும் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போய் இன்னும் கவரேஜ் இல்லையா, கவரேஜ் இல்லாமல் எப்படி ரிங் ஆயிடுச்சு? சாப்பிட்டுட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, வைஃபோட இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பெட்ரூமில் இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, குளிச்சுக்கிட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ சத்தம் கேட்குது. கிட்னியை போல் உண்டா போய்த்து ஃபோனு. அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பொண்டாட்டி புருஷன் ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அவன் நினைப்பா, என் புருஷன் என்னோட கழிச்சிட்டு இருக்கிறான், ஜாலியாக எவ்வளோ ஒரு கோல் ரிங் ஆகும், அவ்வளோதான். கூட்டிக்கு போய் பீச்சில் வச்சு 2 மணித்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டோட பேசிப்பட்டு போமான்னு கேட்பான். அவள் சாகணும் போல் இருக்கம்பாள். ஃபோனை நான் தான் பாவிக்கேன், ஃபோன் என்ன பாவிக்காது. வாழ்க்கையில் நீங்கள் ஃபோனை பாவிங்க, உங்களை ஃபோன் பாவிக்க விட்டுறாதீங்க. உங்களை ஃபோன் பாவிக்குது. ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்கட் பார்க்கத்தான் உட்காருவீங்க, அது முடிய அடுத்தது அந்த தலையை நீட்டும், நானும் பெரியாக காண்டு அதை பார்ப்பீங்க. இன்னொன்று வந்து ஹாய் நானும் அங்கும், இப்படியே குந்தில ஒன்று பார்க்க போன நீங்கள் அடுத்த பாங்கு சொல்லி அதுக்கு அடுத்த பாங்கு சொல்லும். சிலர் படுக்க போகிறான், தூக்கம் வருதுல, நான் தூங்க போகிறேன்ட்டு போய் போனை வச்சுக்கிட்டு சுபகு வரைக்கும் பார்த்தவன் இருக்கிறான். நீ படுக்க தானே போகிற, படுக்க போகிறது தலைவாணி தானே தேவை, ஃபோன் என்னத்துக்கு? பெட்ஷீட்டையும் தலைவாணியும் எடுத்துகிட்டு போ, ஃபோன் என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்? அதில் சார்ஜரையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த நாயை சங்கிலியில் போட்ட மாதிரி நிறைய பேர் பிளக்கில் கட்டி போட்டு கிடக்கு. ஒரு சில பேரண்ட்ஸே என்ன செய்கிறாங்க, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தயாராக நிற்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்டா தலையிடக்கூடாது. மகளும் மாப்பிள்ளையும் வெளியால் போகக்குள்ள எங்கம்மா போகிறாய், உன்னை புருஷன் எங்கே கூட்டிக்கு போகிறார், உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் தான் கல்யாணம் முடிச்சுட்டான். என்ன மருமகன் எங்கே போகிறீங்க, என்ன லேட்டு, யாரோட பேச்சு, ஏன் இவ்வளவு, எங்கே போகிறீங்க, நாங்களும் பாரோம். அவன் கல்யாணம் முடிச்சு ஆர்வத்தில் புதுசாக சுமரலியாக போகிறோம்ண்டு 2 பேரும் பைக்கில் போகக்குள்ள ஒரு வேனை பிடிங்க, நாம் எல்லாரும் போவோம். அதுக்கு சனியான எங்கேயே கிடக்கலாம். சிலர் போய் கதவை தட்டுறது, என்னம்மா எவ்வளோ நேரம் அவளுக்கு இருக்காய், வாவன் பாப்பா வந்து காத்துக்கிறிக்கார் உன்னோட காய்க்கிறதுக்கு. அப்போ என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து போட்டு கதவை தட்டி கூப்பிடு. இந்த ஃபோனும் நம்மளை பிரிக்கக்கூடாது, நாமளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இலட்சிகளை பிரிச்சிடக்கூடாது. சுதந்திரமாக விடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அப்படியே விடுங்களை, நவங்களை அவராக யோசிக்கட்டுமே. கைடு பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க. இப்படித்தான் மகன் வாழ்க்கை, இப்படித்தான் சொல்லுங்க. நம்பி மாதிரி போய் நடுவில் உட்காந்துடாதீங்க. அதை சந்தோஷமாக வாழ விடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு இருக்கணும். அப்போ கலாச்சாரத்தை பார், அதான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு சொன்ன மார்க்கமுள்ள பெண்ணை பார். ஒரு உடுப்பு அங்கே போனால் நம்ம என்ன செய்வோம், நல்லா தான் இருக்குது, ஆனால் நாங்கள் முஸ்லீம், இதில் உருவப்படம் இருக்குது, வேறு ஷர்ட் எடுத்து போடுன்னு சொல்கிறோமா இல்லையா? பாப்பா சொல்லவும் இல்லாது, உமா சொல்லவும் இல்லாது. உன் மனைவியோடு நீ பேசு, அதுக்கு பாப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறது இல்லை. பாப்பா என்ன வைஃபோட கொஞ்சம் போயிட்டு வரட்டும், இல்லை போகணும். அப்போ சரி பாப்பா, எங்கேயாவது சேட்டை போடையா வாப்பான்னு கேட்குறோமா? பாப்பா சேட்டை டே உனக்கு வேண்டி தந்த சேட்டை போடண்டா, என்னடா கேட்குறேன்னு மண்டையில் போட்டவன் தான் தகப்பன். ஏண்டா போட்டேன்னு கேட்டால் அவன் தகப்பன் இல்லை, வில்லன். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வில்லன் அடிக்கிறாங்க. எங்கே வரும், எங்கே இப்போ அவன் பயந்துக்கிட்டு இருக்கான், கல்யாணம் முடிச்சு போட்டு பயந்துக்கிட்டு இருக்கான். அம்மா என்னடா வைஃபோட அவட அண்டி எக்ஸிடம் பட்டான், எக்ஸிடம் பட்டு பார்க்க போகிறேன். இப்போ போக தேவையில்லை, படு எல்லாம் பதில் இல்லாட்டி என்ன செய்கிறேன், நம்மளால் ஃபோன் ஒன்று வரும்.
அவள் பிடிச்சிடுவாள். யார் ஃபோன்? அது ஒரு ஃப்ரெண்டுண்டா, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஐ மிஸ் யூ என்ற எண்ணத்துக்கு போட்டேன். உனக்கு என்ன சண்டை மாடியோன்னு கல்லாரண்டு கொடுக்கும். அங்கே பதில் இல்லாட்டி அடிதாமல் இருந்து இவருக்கு பதில் சொல்லிக்கோ. நான் மாட்டிக்கிட்டே இருப்பேன். என்னடா கூட்டாளி ஐ லவ் யூ போட்டிருக்கி, ஐ மிஸ் யூ போட்டிருக்கி, ஐ லைக் யூ போட்டிருக்கி. இது ஆம்பளை ஃப்ரெண்டுங்கிறீங்களே, இது என்ன ஹார்ட் வந்திருக்கே. அதுவும் ஒரு 35 ஹார்ட்டை ஒண்டா அனுப்பியிருக்கே. என்ன இது? எப்படி கதை பண்ணி அவனுக்கு ஆசை வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் பேசாத. நம்முடைய வீக் பாயிண்ட் இன்னொருத்தாளுக்கு போனால் அது வேறு மாதிரி யூஸ் ஆக தொடங்கும். ஒரு மனைவி கணவனையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவியையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும். தவறுகள் இருப்பின் முதல் அடுத்தவரு தெரியாமல் மறைக்கணும். ரெண்டாவது, அந்த தவறை எப்படி மாற்றி அமைக்கிறேங்கிறத யோசிக்கணும். மூன்றாவது, அந்த தவறை சுட்டி காட்டும் போது சண்டையில் போய் விழுமோ, ஆடை பிஞ்சு விடுமோ என்ற அச்சம் இருந்தால் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றால், சோப்பு போட்டு பேச வேண்டும் என்றால் நாசுக்காக பேச வேண்டும். தமிழையே அப்படித்தான் சொல்கிறது, சோப்பு போட்டு பேசுகிறான்றாங்க. இது புருஷனில் ஒரு தவறு நடந்தால் உடனே அந்த குடும்பத்துக்கெல்லாம் கோல்பட்டு மச்சினன், மச்சான், மைனி, மாமா, மாமி தெரியுமா நான் செத்தன், உங்களோட மகன்ற ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கிடக்கு வந்து பாருங்கோன்னு அப்படியே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. குடும்பங்களில் மாற்றம் பெற வேண்டும். குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். மகிழ்ச்சியான அருள் நிறைந்த ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இல்லை, அருளும் இல்லை. இந்த ரெண்டும் இல்லாமல் போகுது. என்ன காரணம்? வசதி இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை. அருள்ண்டா என்ன? காசு இருக்கிறது, 1 லட்ச ரூபாய் இருக்குது, இன்னொரு 10 லட்ச ரூபா கடன் இருந்தால் அது அருள் இல்லை. 10 ரூபா இருக்குது, சாப்பிட்டுட்டு சும்மா சந்தோஷமாக படுக்கிறோன்னா அது அருள் தான். அருளுங்கிறது கவுண்டிங்கில் நம்பரில் பார்க்காதீங்க. அருள் என்பது இருக்கிறது, திருப்தி அடைந்தால் அது அருள். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளானது. மெத்தையிலையும் படுத்துக்கிட்டு ஏசியும் போட்டு தூக்கம் இல்லாமல் இருந்தால் அது அருள் இல்லை. ஆனால் ரோட்டோரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் உடுத்து சாரனை இழுத்து போத்திக்கிட்டு சாரல் மலையில் வாகன சத்தத்துக்குள்ள ஒருத்தர் நிம்மதியாக தூங்குறானே, அது அருள். ஆக நிம்மதி, அருள் உள்ள ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? வீட்டை இன்னொரு தடவை ஏற்றி கட்டுறதா, இன்னொரு ஜன்னல் வைக்கிறதா, நல்ல பெயிண்ட் பண்ணுறதா, நல்ல ஒரு பூவெல்லாம் வச்சு அப்படியே சுவருக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி டிசைன் வைக்கிறதா? அதான் அங்கே போகாதீங்க. அருளும் நிம்மதியும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம ஆரம்பமும் சரியாக இருக்கணும். வாழ்ந்துக்கிட்டு போகும்போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன? துன்கஹுல் மராலி அர்பயின். ஒரு பெண்ணு 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒருத்தன் பெண் எடுக்கிறான்னா 4 விஷயத்தை கவனிக்கணும். இது பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லலாம். ஒரு பெண்ணு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறான்னா 4 விஷயத்தில் தான் மாப்பிள்ளை எடுப்பாள். என்ன? முதலாவது என்ன? லிமாலிஹா, வசதியாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. ஒலி ஜமாலிஹா, அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க. ஒலி ஹசபிஹா, இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்த நாம் இனி சந்தோஷம்தான், நல்ல குடும்பம், பேரெடுத்த குடும்பம், மாஷா அல்லாஹ். விலாசத்தை ஒரு வரியில் சொல்லிடலாம், அப்படி குடும்பம். அதில் பொண்ணு எடுக்கிறாங்க, மாப்பிள்ளை எடுக்கிறாங்க. ஒலி மாலிஹா, பணத்துக்காக பொண்ணு. ஒலி தீனிஹா, மார்க்கத்துக்காக பண்ணுறாங்க. மார்க்கம் உள்ளவர், மார்க்கம் உள்ளவள் அப்படின்னு பண்ணுறாங்க. சுற்றிக்கிட்டு இந்த 4 விஷயத்துக்கு தான் கல்யாணம் எல்லாம் நடக்குது. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன தெரியுமா? இது நடைமுறை. ஆனால் ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கத்தை கையை பிடிச்சி வெற்றி பெற்றுக்கோங்கிறாங்க. மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அந்த மார்க்கத்தை கொடுக்குற அதில் அழகு இருக்குதுன்னா டபுள் ஓகே. நீ மார்க்கத்தை பார்க்குற நல்ல குடும்பமாக இருக்கண்டா இன்னும் ஓகே தான். ஆனால் மெயின் என்ன இருக்கணும்? மார்க்கம் இல்லாமல் மற்ற 3 இருக்குதா? தரிபத்தி தான், கை நாசம் ஆகிட்டோம். மார்க்கம் இல்லாட்டி கை நாசம்தான், கை சேதப்பட வேண்டி வரும். அப்போ வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் அங்கே பார்க்கப்பட வேண்டும். மார்க்கம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இது எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மார்க்கத்தை பற்றி நம்ம கதைக்கிறது இல்லை. அழகாக இருக்கான், சில பொடியன்னு சொல்லுவான், வடிவாக இருக்கான், அவளை தான் பண்ணுறேன், கதையே கிடையாது. 6 கதையும் கேட்க மாட்டேன். நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவோம், டே அந்த குடும்பம் சரியில்லைடா, அவங்கள்ட்ட மார்க்கமே இல்லைடா, ஆக்கள் தொழுறாக்கள் இல்லை.
நான் திருத்துவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேளாது, இவர் கேளுமா? ரசூலுல்லாவுக்கு சாச்சாவை திருத்த முடியலை. சொந்த சாச்சாவை மவுத்து வரைக்கும் போய் போராடி பார்த்தாரு, முடியலை. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் இறக்குறான். கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்புகிற ஆக்களுக்கெல்லாம் நேர்வாளி உங்களால் காட்ட முடியாது, அல்லாஹ் தான் நேர்வாளி கொடுக்கணும், சொல்கிறது தான் நம்ம கடமை, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன சொல்லணும், அவர் திருந்துவார். அதுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். சிலர் சொல்லுவாங்க குர்ஆன் ஹதீஸ் இல்லைடா, கபூர் வணக்கண்டா, அப்படியாங்க. நம்ம அப்படியே மாற்றலாம். அவளும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாள். இவர் குர்ஆன் ஹதீஸ் நாம் எடுத்து எப்படியும் தர்காவை கூட்டி போய்த்தலான்னு அவள் நினைப்பாள். எப்படி இவரை வச்சு நாம் ஒரு கத்தமோத தம்மணுமென்றான். மார்க்கத்தை பாரு, மார்க்கம் முக்கியமானது, அதை பாருங்க. அதுக்கு பிறகு அழகு வசதி அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மார்க்கம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக பெண் தரப்பில் மாப்பிள்ளை எடுக்கும்போது என்ன பார்க்குறாங்கண்டா, என்ன சம்பளம், அவ்வளோதான். என்ன சம்பளம். இல்லை யாத்தி என்ன ஆலநாசி சமானுன், புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய எவனும் இது ஹலாலா ஹராமாண்டு பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். லா யுபாலில் மர்உ அல் மால யஅதி மின் ஹலாலின் அவ் மின் ஹராம். பணம்ங்கிறது ஹலாலா வருதா ஹராமாங்கிறத கணக்கே எடுக்காத ஒரு காலம் வரும் அப்படின்றாங்க. அப்போ காசு வருதுன்னா எப்படி வருது, எங்கால வருது தெரியல. இன்றைக்கி ஃபோனில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் லொஸ்ட் பண்ணி போட்டிருக்கான். கேகேடியா அது இது அப்படின்ட்டு காசை போட்டால் காசு வருதான். 8000 ரூபா போட்டால் 6000, 500 வருதான். 6000 போட்டால் 700 வருதான். அப்படியே காசை போட்டு 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 ரன்னிங் காசு வருது. காசு வருது, காசு வருதுன்ட்டு 4 தடவை 8000 போட்டு அப்படியே 20-30 உழைச்சவன் அப்படியே டக்காண்டு ஒரு 2 லட்சத்தை போட்டு அதை அப்படியே 1 லட்சம் வாங்கினோடனே டக்காண்டு ஒரு 50 லட்சத்தை போட்டு மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு வரக்குள்ள காக்கா மாமா சின்னப்பா சாச்சி பெரியம்மா மதினி அவ்வளோ வருன்னு சொல்லி இங்கே பார் ஷார்ட் கட் வேலி எல்லாரும் இருக்கிற நகையெல்லாம் விற்று அப்படியே தூக்கி போட்டு அதை ஒரு 10 கோடி ஆகலாம் கடைய மூடிடுவான். முடிஞ்சு வச்சு. இப்போ 2 கிழமைக்கு முன்னே ஒரு சாஃப்ட்வேரை மூடிவிட்டான். 140 கோடி ஒரு ஊரில் காலி முடிஞ்சு. இதை யோசிக்கணும். இந்த காசு ஹராமா ஹலாலா எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்றதை யோசிக்கிறது. நல்ல சம்பளமா எங்கேருந்து வருது, என்ன செய்கிறார், என்ன நடக்குது யோசிக்கணுமே. இன்றைக்கி பெரிய தாடியை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஆஜியாக இருந்துக்கிட்டு சும்மா ஐவையா ஊர் சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆள் போட்டு தூள் விற்றுக்கிட்டு இருக்கான். அவர் சமுதாயத்தில் பெரிய தொண்டர், சாப்பாடு கொடுக்குறதும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதும் பயங்கர சமூக சேவையாளர், சமூகத்தையே கெடுக்கிறவர் தான். அவர் பிடிபட மாட்டார், அவருடைய சிலிப்பர்கள் தான் பிடிபடும். விளங்கிட்டா நல்லா தூளியாக வரும். எங்கேருந்து காசு வருது, என்ன நடக்குங்கிறத பார்க்கவே மாட்டேங்கிறோம். அப்போ மாப்பிள்ளைண்டு வந்தால் என்ன சம்பாத்தியம் என்று மட்டும்தான் பார்க்குறோம். பொண்ணு கண்டு வந்தால் மூக்குமொழி அறிக்காளாண்டு மட்டும்தான் பார்க்குறோம். மார்க்கம் இருக்கா, தொழுகை இருக்கா, ஈமான் இருக்கா, இஸ்லாம் இருக்கா, எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ மார்க்கத்தை பார்த்து திருமணம் முடித்து கொண்டால் தான் அதில் வெற்றி. அதுலேயும் இந்த மேடையில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சீர்கட்ட ஒரு கலாச்சாரம் தான் காதல் கலாச்சாரம். காதல், இந்த திரைப்படங்களும் கவிதைகளும் பாடல்களும் கதைகளும் காதலை புனிதமாக்குது. எவன் சொன்னான் காதல் புனிதமானதுன்னு? காதல் புனிதமானது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவியை காதலி, அது புனிதமானது. உன் தாய் தகப்பனி காதலி. காதல் என்றால் லவ், அவ்வளோதானே. வெள்ளக்காரன் அவன் பிள்ளை தூங்கும்போது ஐ லவ் மம்மன்னு தான் போகும். ஐ லவ் யூ, அவள் மிஸ் யூங்க. யாருக்கு சொல்கிறான்? உம்மாவுக்கு சொல்கிறான். இவன் உம்மாவை தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறான். அப்போ காதலுங்கிறது என்ன? அன்பு காட்டுறது. அது எங்கே காட்டணும்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவிட்ட காட்டணும். இது என்ன நடக்குது? கண்டவனை எல்லாம் காதலிச்சு தீக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா நிக்காஹ இல்லா பி ஒலி, ஒலி இல்லாமல் அது திருமணமே இல்லைங்கிறாங்க. அப்போ விபச்சாரம் தான். ஒலி என்றால் வாப்பா அம்மா சம்மதிக்கணும். பாப்பா சம்மதிக்காமல் அவவே விரும்புவா, அப்படியே ஓடிப்போவா, அது விபச்சாரம். நீ என்ன அக்ரிமெண்ட் போட்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணி பேப்பரில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கல்யாணம் கிடையாது. இஸ்லாமிய அடிப்படையில் நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை பேர் விபச்சார வாழ்க்கை வாழ்கிறாங்க. வாழ்க்கையை தொடங்கும் போது விபச்சாரத்தில் தொடங்கி விபச்சாரத்தில் குழந்தை பெற்று எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இது ஹலாலா? உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி ஆகப்பெரிய ஒரு பாவம் தாய் தந்தையர்களை நோவினை செய்தல்.
தாய் தந்தையர்களை நோவினை செய்தலண்டா இழுத்து போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, ரோட்டில் தள்ளி விடுறது, கழுத்தை பிடிச்சி நரிசிக்கிறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அதை தான் ஃபேஸ்புக்கில் காட்டுறான். அது கூட பரவாயில்ல, மருந்து கட்டினா குணமாகும், மன்னிப்பு கட்டால் சரியாயிரும். ஆனால் பெற்றோர்களை நோவினை செய்வதில் ஆக கடுமையான விஷயம் காதலிக்கிறது. ஒரு பிள்ளை காதலிச்சால் அந்த பாப்பா உம்மாவும் செத்து நடைகுணமாக உள்ளாத்துறாங்க. கௌரவம் போச்சு. பள்ளிக்கு போக முடியும் அந்த பாப்பாவால்? சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா அந்த உம்மாவால்? இந்த பிள்ளை செஞ்ச வேலையால், இந்த பையன் செஞ்ச வேலையால்? இவர் மகன்தான், அவர் மகள் தான். என்ன ஒரு வாழ்க்கை! தாய் தாப்பு நஞ்சு குடிச்சு சாகலாம் என்பது ஹலாலாக இருந்தால் செத்துருவாங்க. அது பாவம். இறைவா உசிரையடு என்று துவா செய்கிறாங்க. ஒரு பெற்றோர் பாதிக்கப்படுறது இந்த காதலால் தான். 4 மாதம் காதலிச்சுட்டு பெத்து வளர்த்த தாய் தகப்பனை தூக்கி எறிகிறாங்க. அந்த உம்மா வயிற்றில் வச்சிருந்ததே 10 மாதம். உன்னை கண்டதும் காதலிச்சான், கண்டது நேசிச்சான், வெள்ளையா இருக்கிற, நல்லா இருக்கிற, குமரா இருக்கிற, மூக்குமொழியா இருக்கிற, அதுக்காக விரும்புகிறேங்கிறான். ஒரு தாயின் தகப்பனு நம்மளை விரும்பினது நம்மளை பார்த்து இல்லை. வயிற்றில் குழந்தை உருவானோடனே ஆண் என்று தெரியாது, பெண் என்று தெரியாது, நல்லதா கெட்டதா, கருப்பா சிவப்பா, சொத்தியா குருடா செவிடா எதுவுமே தெரியாது. என் பிள்ளை அப்படித்தான் நேசிக்கிறான். பிறந்தது எப்படி பிறந்தாலும் அவன் தான் நேசிக்கிறான். அது பிறக்கும் போது ஹார்ட்டில் ஓட்டேன்னா வீடு வளவை விட்டு செலவழிப்பான். அது என்ன அசிங்கமாக இருந்தாலும் என் பிள்ளை அண்டி கட்டி பிடிப்பான். இதான் பாப்பா உம்மா. இப்படி பாப்பா உம்மா பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி வயிற்றில் சுமந்து பிரசவிக்கிறது. கடைக்கு போகிறதுக்கு கூட தலை துறக்காத நம்முடைய தாய், 4 ஆம்பளைக்கு முன்னால் நிற்பதற்கு கால்கள் நடுங்கக்கூடிய நம்முடைய தாய், இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு அந்நிய ஆணிடம் போய் நிற்கிறார். இவ்வளவு தியாகம் அந்த பிள்ளைக்காகத்தான் செய்கிறார். அந்த பிள்ளைய ஆசையோடு வளர்த்து அரவணைச்சி அதுக்கு பீமூத்திரம் கழி அதை அப்படியே உருவாக்குறார். அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக ஓடுறான், உழைக்கிறான். எத்தனை நம்முடைய தந்தையர்கள் வெளிநாட்டில் நிற்கிறாங்க. கட்டின மனைவியோடு கட்டில் இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா அவங்களுக்கு? அதையெல்லாம் தூக்கி தியாகம் வச்சுட்டு இந்த பிள்ளைக்காக ஓடணும், உழைக்கணும், நகை வேண்டணும், வீடு கட்டணுங்கிறதாக இந்த பெண்களை அப்படியே நல்ல சந்தோஷமாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக நம்முடைய தகப்பன்லாம் வெளிநாட்டில் போய் வேலை வாங்குறான். வேலை செஞ்சு என்ன வேலை செய்கிறான்? நமக்கு என்ன தெரியுது? அவர் அனுப்புகிற ஃபோட்டோவில் இருக்கிற கோழியும் ஆட்டுக்காலும் நமக்கு தெரியுது. அது அரபிக்காரன் வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக கொடுத்தது. மற்ற நாளெல்லாம் 1 ரூபா ரொட்டியை வேண்டி தின்னுட்டு பேசாமல் படுக்கிறான். பெருநாளெல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியாக இங்கே கொண்டாடுகிறோம். வெளிநாட்டுக்கு போனவர்கள் பெருநாள் தினத்தில் தான் அதிகமாக அழுவார்கள். தொழுகை நடத்திட்டு அப்படியே கட்டில குப்புறப்படுத்திட்டு குடும்பத்தோடு ஃபோன் பேசி அழுகிறார்கள். குடும்பத்தில் நெருங்கினவர்களுடைய ஜனாசாக்கள் இல்லை, திருமணங்கள் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிறந்த உள்ள பேசினது தெரியாது, பல்லு முளைச்சது தெரியாது, தொட்டு பார்க்க இல்லை, ஸ்பரிசம் இல்லை. கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தகப்பன் வெளிநாட்டில் நிற்கிறான். இந்த தாய் கஷ்டத்தோடு வளர்த்துட்டு இருக்கிறான். இதையெல்லாம் எடுத்து உருவாக்கி உடலை உருவாக்கி எடுத்த இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயம் காதலாம். எவளுக்கிட்டேயோ போய் விருப்பம் கேட்க அவள் விருப்பம் தெரிவிப்பான். எவனோ போய் ஃபோனை வேண்டி கொடுப்பானா, உமா கிட்ட காசு வேண்டி ரீலோட் போட்டு எவளுக்கோ ஃபோன் கொடுக்குறான். இப்படி ஃபோன் கொடுத்து இவங்க காதலிச்சு கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைக்கிறீங்களா, நாங்கள் ஓடட்டுமான்னு கேட்குறாங்க. உலகத்திலே இதை விட்ட கேடுகட்ட நயவஞ்சகர்கள், இதை விட துரோகிகள் உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் விட்டுருவானா இவங்களை? அல்லாஹ் தண்டிக்க மாட்டானா? இந்த உலகத்திலேயே இணை வைத்தலுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் இந்த காதலிக்கிறது தான். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் கலாக்கதிரை எழுதிட்டான்னு நம்புகிறோமே. உனக்கு யார் எப்போ மாப்பிள்ளை, எப்போ திருமணம் முடிப்ப, எத்தனை குழந்தை பெற்றுக்க விட்டுறத அல்லாஹ் எழுதிட்டானா இல்லையா? அது நடக்கட்டும், பேசாமல் இரியன். நீ விரும்பினதான் உனக்கு மாப்பிள்ளைன்னா அது உண்மையான வழியில் வந்து சேரும். நல்ல பையனா, நல்ல பையனை இப்படி காதலிப்பான். அவன் நல்லவனாக இருந்தால் வாப்பா கிட்ட கேட்டிருக்கணும். உனக்கிட்டே வந்து கேட்குறான்டா, கெசியரில் கேட்காம பின்னால் வந்து இழுக்கிற வேலை இல்லையா இது? அவனுக்கு தெரியும் இந்த லட்சணத்தில் நான் போய் பொண்ணு அடிப்பான்டா, அவனுக்கு தெரியும். அதனால தான் 1 ரோட்டில் சந்தித்து கேட்குறான், நான் விரும்புகிறேன், நீ விருப்பமான்னு கேட்குறான். ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கணும், தெளிவாக நாம் விளங்கணும். இந்த காதல் என்பது தான் ஆகப்பெரிய சமூக கொடுமையும் துரோக செயலும். இந்த காதலிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதாக அந்த பெற்றோர்களிடம் அவங்க மன்றாடி மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. இவ்வளோ பெரிய துரோகம். அநீதி விளைவிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் திரையில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் பிரார்த்தனை போதும், அடுத்த தடவை அவங்க மன்னித்து சேர்த்தாலும் அந்த வார்த்தை, அந்த பிரார்த்தனை உங்களை வாட்டி அமைக்கும். இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு நாள் எப்படியோ ஒரு தடவை அந்த வலியை உணர வைப்பான் அல்லாஹ். தயவு செஞ்சு கல்யாணம் எங்கும்போது, சந்தோஷமான குடும்பம் எங்கும்போது
தொடக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். தொடக்கம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மார்க்கமுள்ள பெண்ணு, மார்க்கமுள்ள மாப்பிள்ளை பார்க்கணும். ஆகவும் கெட்டது இந்த காதல் கலாச்சாரம். பெத்து வளர்த்த தாய் தகப்பன் 20 வயசு உனக்கு என்றால் 21 வருஷம் காதலிக்காங்க தாயின் தகப்பன். ஏன்னா வகுத்தில் ஒரு வருஷம். ஒரு பிள்ளைக்கு 20 வயசு என்றால் உம்மா வாப்பாட அன்புக்கு வயசு 21. 2 மாதம் விரும்பினதுக்காக 21 வருஷம் விரும்பினவங்களை தூக்கி எறிகிறது எப்படி புனிதமாகும்? இப்போ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மார்க்கத்தோடு நம்ம ஆரம்பிக்கணும். இதை தனியாக பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம அதை முடிச்சுக்குவோம். பொதுவாக இந்த காதல் கலாச்சாரங்கிறத விட்டுருணும். பெற்றோர்கள் நம்மளை நேசிச்சிருக்கிறாங்க. அப்போ 20 வயசுண்டா 21 வருஷமாக நேசிக்கிறாங்க. அந்த நேசன் பெருசாக தெரியல இந்த பிள்ளைகளுக்கு. 4 வருஷம் பழகிட்டேன், 5 வருஷம் பேசிட்டேங்கிறாங்க. ஹராமாக பழகினத்தை கைவிடுறதா, ஹலாலை கைவிடுறதா சிந்திச்சு பாருங்கள். விடமாண்டா முடியாதான். அது ஹராமா? ஓ தப்பு தானே. அப்போ தப்பை விட்றா, சரியாக விட்றா, தப்பைத்தான் விட, இதை விட மாட்டேன். அது மனசு நிறைஞ்சிட்டான், முடியாதான். மனசுக்கு கஷ்டமா? இதெல்லாம் வெறும் வார்த்தைகள். யார் சொன்ன மனசுக்கு கஷ்டம் உண்டு? ஹராத்தை விடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை ஆயிஷா நாயியால் தாங்க முடியும் என்றால், அவ்வளோ புனிதமான நபியின் மரணத்தை ஒரு சின்ன பெண்ணால் தாங்க முடியும் என்றால், ஒரு ஹராமான பழக்கத்தை விட்டுட்டு ஏன் நம்மளால் தாங்க முடியாது? தூக்கி வீசணும். ஹராம் என்றால் தள்ளி வைக்கணும். சஹாபாக்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்கள். வாழ்ந்து குழந்தை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வருகிறாள் ஒரு பெண்மணி. இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மருமகள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா புற இஸ்லாத்துக்கு வரார். அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக மனைவி கணவனை கூட்டிகிட்டு வராங்க. இடையில் தன் மனைவி ஆச்சேன்னு கையை வைக்கிறார். தள்ளி நில்லு, நீ எனக்கு கணவன் கிடையாது, நீ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்துக்கு வந்தால் தான் நான் உனக்கு பொண்டாட்டி, தள்ளி நில்லு அப்படின்ட்டு. இதான் சஹாபாக்கள். அவர் இஸ்லாத்துக்கு வரலன்னா போ, எப்படி ஏற்றுக்குவேன்? அப்போ மார்க்கம் என்று வந்தால் குழந்தை பெற்ற கட்டின கணவனை கூட தள்ளி வைக்க தயாராக இருக்கிறார்கள். 4 மாதம் பழகிட்டாங்களாம், கடிதம் வழிட்டாங்களாம், விடையில தான். யாருக்கிட்ட இந்த சாட்டை போய் நாளை மறுமையில் அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியுமா? நரகத்தை தரும்போது இந்த கதையை கதைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். ஆக இந்த வரலாறுகளும் பாடல்களும் கதைகளும் படங்களும் காதலை புனிதம் புனிதம் என்று சொல்லலாம். ஆனால் அது ஒரு கேவலமான ஒரு விஷயம், கேடுகட்ட ஒரு விஷயம், தரங்கட்ட ஒரு விஷயம், மார்க்கம் தள்ளி வைச்ச ஒரு விஷயம். அது ஒரு விபச்சார கலாச்சாரம். அதை ஒரு நாள் நாம் நெருங்கக்கூடாது. ஒரே வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டாங்கிறாங்க. இதை அப்ளை பண்ணி பாருங்கள். தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மை விசுவாசியாக மாட்டான். இந்த ஹதீஸை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒருத்தன் நல்ல பெண்ணு வச்சிருப்பான், தாடா இல்லைடா, ஹதீஸ் தெரியுமா என்ன? தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மை விசுவாசியாக மாட்டான்னா தூக்கி கொடுத்துருவான். இதையா அந்த ஹதீஸ் எழுது? அப்படின்னா ஒருத்தரும் மனைவியோடு இருக்க முடியாது, எல்லாம் அவனுக்கு விரும்பினது தான். ஹதீஸ் அதை சொல்லலை. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை என்ற என்ன தெரியுமா? என்னுடைய மகளை எவனும் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது, கிட்டக்கூடாது, குறுக்க வந்து நிற்கக்கூடாது. அப்படின்னா நான் எவன் மகளையும் நான் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. என்னுடைய பொண்டாட்டியை ஒருத்தன் தொடக்கூடாதுன்னா நான் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தொடக்கூடாது. என்னுடைய குடும்பத்து பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறக்கூடாதுன்றா இன்னொரு குடும்பத்து பெண்ணுக்கு என்னால் எப்படி பிரச்சனை பெற முடியும்? தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்ணால் ரோட்டில் வச்சு அவனை அடித்து நொறுக்கி மூக்கால் ரத்தம் எடுத்துகிட்டு அனுப்புவோம். ஆனால் அவர் லவ் பண்ணுறது தங்கச்சியே கடிதம் கொடுத்து அனுப்புவார். அப்போ தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பலை நீ, அப்போ எப்படி விசுவாசி ஆகுவேன்? இப்போ எல்லோரும் என்னென்னா அவங்க வேணுமென்ற பாய் ஃப்ரெண்டை வச்சுக்குவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்குவாங்க. ஆனால் மனைவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தாங்கிக்க மாட்டாங்க. அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவருக்கு அதை பாரு ஃபோனில் மணித்தியால கணக்கில். ஆனால் பொண்டாட்டி ஆர்டி ஃபோனில் எவண்டி அது அப்படின்றாங்க. அவள் செஞ்ச தப்பு தான், நான் சரியான்னு சொல்லலை. ஆனால் நீ செய்தது தப்பு இல்லையா? நீ எப்படி பண்ணுவேன்? இந்த லவ் பண்ணுறவன்லாம் கேட்டுப்பார். உங்கள் உம்மா ஒரு பொடியனோட காய்ச்சிட்டு இருந்தால் உன்னால் தாங்க முடியுமா? பாப்பா வெளியில் போய்த்தார், உங்கள் உம்மாவோட ஒருத்தன் வந்து காய்ச்சிட்டு போகிறான், உன்னால் தாங்க முடியுமா? முடியலை. அப்போ நீ எப்படி லவ் பண்ணுவேன்? ஒரே ஹதீஸ் தாங்க. தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான்.
எல்லாரும் இந்த காதல் புனிதம்ங்கிறாங்க. கதை எழுதுகிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க. தன் சொந்த வாழ்க்கை நடந்தால் அவனே அதுக்கு வில்லனாவான், எதிரியாவான், அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ சமூகத்தில் அது பிள்ளைன்றது தெரியலையே. சிகரெட்டு குடிக்கிறான், அவன் குடிக்கிறான், ஆனால் அவன் புள்ள அதை எடுத்து குடித்தோடனே கண்ணங்கிலேயே கொடுக்குறான். நீ குடிக்கிற நல்லதுன்னா பிள்ளைய கொடுத்தீங்கன்னா பாதி அடிச்சுட்டு தரான்னு பிள்ளைய கொடுப்பியா? கொடுக்க மாட்டேங்கிறல்ல. ஆக நீ அதை விரும்புகிறாய், ஆனால் உன் உள்மனம் சொல்கிறதே இது தப்பு தப்பு தப்பு. நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்களோட உள்மனம் சொல்லுது காதலிக்கக்கூடாதுன்னு. அதனால தான் தங்கச்சி ஒரு ஆம்பளையை பார்க்கக்கூடாது, தாத்தா ஒரு பொடியனோட பேசக்கூடாது, உம்மா ஒரு ஆளோட கழிச்சிட்டு இருக்கக்கூடாது. யாருமா அது? என்னம்மா அவ்வளோ நேரம் பேச்சுட்டு உம்மாக்கே கண்டிக்கிறான். அப்போ தப்பு வழங்குது இல்லை. அப்போ நீ எப்படி தப்பு பண்ணுவே? ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக நாம் புரிஞ்சு கொள்ளணும். எனவே வாழ்க்கையின் தொடக்கம் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தாக வேண்டும், தீன் இருக்க வேண்டும். அப்போ தான் வாழ்க்கையில் பரக்கத் இருக்கும். அப்போ மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போதும் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும் மார்க்கம் இருக்குதா, கொள்கை இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மார்க்கத்தை உடுப்பில் வச்சு பார்க்காதீங்க. உடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சு ஈமான தீர்மானிக்க முடியாது. தாடி வைக்கணும், ஆனால் தாடியை வச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவன்லாம் இருக்கிறான். பர்தா போடணும், பர்தா போட்டுக்கிட்டே வேலை பார்க்குறவன்லாம் இருக்கிறான். உடுப்பை வச்சு மார்க்கத்தை தீர்மானிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் என்றால் அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் அவன்தான் முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கிருந்து வருது? நல்ல குணாதிசயம் இருக்க வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், தொழ வேண்டும், அவனால் அடுத்தவன் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்கணும், அவன் தான் முஸ்லீம், அவள் தான் முஸ்லீம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மார்க்கம் உள்ள இடத்துல திருமணம் முடிக்கணும். மார்க்கம் இருக்குதான்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ திருமண வாழ்க்கையின் தொடக்கம் தீனியத்தான முறை, அந்த முறையிலையும் பார்க்குது இஸ்லாம். எப்படி நம்ம இருக்கும்? அது நிக்காஹ் மின் சுன்னத்தி. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் என்னுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியின் பிரகாரம் தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். வமாத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமனஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகி நில்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லி காட்டுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி திருமணத்தை நமக்கு வழி காட்டினாங்க, அந்த முறையில் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். அப்போ இந்த கல்யாணத்திலேயே சீதன கலாச்சாரம்ங்கிறது அந்நியர்கள்ட்டேருந்து ஒட்டிக்குது. சீதனம் என்பது இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது. வரதட்சணை, சீதனம், இதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இஸ்லாத்தில் அது இல்லாதனால கிடையாது. அரபு தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, வெளிநாடு போனவர்கள் இருக்கிறாங்க. சீதனத்துக்கு அரபில் என்னன்னு கேட்டால் பேதான் தெரியாது. இருந்திருந்தால் இருக்குமே. இஸ்லாத்தில் சீதனம் என்கிற ஒரு கலாச்சாரம் இருந்திருந்தால் சீதனத்துக்கு அரபில் ஒரு வார்த்தை இருக்குமே. இல்லையே. ஜாஹிலிய காலத்தில் கூட சீதன கலாச்சாரம் இருக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிக்கும்போது நபி இல்லை, இஸ்லாம் இல்லை, ஆனால் மகர் கொடுத்து திருமணம் முடித்தார்கள். 20 மாடுகளை மகர் கொடுத்து திருமணம் முடித்தாங்க. அவ்வளோ பெரிய சீமாட்டி வசதிக்காரி தான். ஆனால் ஒரு ஆம்பளைன்னா நான் கொடுத்து தான் கல்யாணம் முடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரியை திருமணம் முடிக்கும்போது 20 மாடுகளை கொடுத்து திருமணம் முடித்தார்கள். இன்றைக்கி 20 மாடு வேண்டால் 60 லட்சம் தேவைப்படும். அவ்வளோ பெரிய ஒரு கலாச்சாரம் அப்பிருந்து இருந்து வந்துச்சு. ஆனால் அந்த சீதன கலாச்சாரம், என்ற ஒரு கலாச்சாரம் நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு, ரிஜாலு கவ்வாமூன அலா நிசான்னு அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆண் பெண்களை நிர்வாகம் செய்பவள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைக்கி பெண் தான் ஆணை நிர்வாகம் செய்கிறான். ஏன்னா அவள் தான் சீதனம் கொடுத்து வீடு கொடுத்து மாப்பிள்ளையை வீட்டு எடுத்து பொட்டியோடு படுக்க வச்சுக்கான். இவர் குந்தொன்னு எலும்பண்டா எலும்பணும். வாஷிங் மிஷினில் உடுப்ப போட்டிங்க கொஞ்சம் திருப்பி விடுங்கண்டா போய் திருப்பணும், இல்லாட்டி பேக்க தூக்கிட்டு கிளம்பு. ஏன்னா அவள் வீடு கல்யாணத்தண்டுக்கு அங்கே போய் பொண்டாட்டியோட வீட்டில் போய் தூக்கி காலையில் பொண்டாட்டி காலை சுரண்டுவான். என்ன பாத்ரூம் போகணும், போக வேண்டியாண்ணா எங்கே இருக்கண்டு தெரியாது, காட்டு. ஏன்னா அவன் கட்டலையே. பலோம் என்றுட்டு போவா, இவர் பின்னால் போவார். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால், வாழ்க்கையெல்லாம் அவளுக்கு பின்னால் தான். அப்போ சீதன கலாச்சாரம்ங்கிறது வாழ்க்கையில் நமக்குள்ளே புதுசாக புந்தது. ஒரு மனைவியை கரம் பிடித்து தன்னுடைய வீட்டில் வாழ வைப்பவன் தான் ஆம்பளை. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிசா. மகர் கொடுத்து திருமணம் முடி. உன்னுடைய மகரை நீ தீர்மானி, எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்க உனக்கிட்ட வாய்ப்பு இருக்குது, மகரை கொடு. மகரை பேசி தீர்மானி. அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். அந்த பெண்ணு ஏற்றுக்கிட்டால் அது செருப்பின் வாராக கூட இருக்கலாம். அந்த பெண்ணு கேட்டால் அது பெரும் தோட்டந்துறவுகளாக கூட இருக்கலாம். அதான் மகர். மகர் பெண் தரப்பு தீர்மானிக்கும். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் திருமணம் நடக்கும். இந்த திருமணத்துக்கு குறைந்தபட்சம் 2 சாட்சியாளர்கள் தேவை, ஒரு ஒலிகாரர் தேவை, பெண்ணுடைய சம்மதம் தேவை,
மகர் தொகை தீர்மானிக்கப்பட வேண்டும். அங்கே ஈஜாப் கபுல் நடக்கும். ஈஜாப் கபுல் என்றால் அதைத்தான் நம்ம அக்து என்று சொல்கிறோம். ஒப்புவித்தல் ஒப்படுத்தல், ஒப்புவித்தல் ஒப்படுத்தல். அந்த ஒலிகாரர் சொல்வார், என்னுடைய மகளை இவ்வளவு மகருக்கு உங்களுக்கு மனப்பூர்வமாக மனமுடித்து தருகிறேன் அப்படி என்று ஒப்புவிப்பார். அதை அந்த மணமகன் ஒப்பெடுப்பார், உங்கள் மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்பார். இது அவரவர் பேசும் மொழியில் இருக்க வேண்டும். அரபில் பாடம் நடத்தி விட்டு பாடுறதில்லை, அரபில் பாடம் நடத்துறதில்லை, அவரவர் மொழியில் இருக்க வேண்டும். இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல் அக்த் பில் லிசானி ஷாஹிதைன், சாட்சியாளர்கள் என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த மொழியில் தான் இந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்கிறாங்க. அப்போ இவ்வளவுதான் திருமணம். 2 சாட்சி, ஒலிகாரர், மணமகளினுடைய சம்மதம், மகர் தொகை பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மணமகன், என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், கல்யாணம் முடிஞ்சு வச்சு, இதான் திருமணம். இதில் தான் பறக்கத் இருக்கிறது. இதுக்கு என்ன பாடுபடுத்துகிறாங்களோ ஒரு ஆலிம் ஷா வந்துக்கிட்டு அரபியில் அவர் அரபில் சொல்லுவார், மாப்பிள்ளைக்கிட்ட அவரே சொல்லி கொடுப்பார், கபில் து நிக்காகா, உங்களுடைய மகளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் தான் முதல் ஏற்றுக்கொள்கிறார், அப்புறம் தான் மணமகன். அதுவும் 3 தரம் சொல்லணுமா? ஒரு மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகான்னு சொல்லணும். அவனும் கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகா நிற்கிறான். பிறகு தமிழில் ஏற்றுக்கொள்கிறீரா? ஆம். திரும்ப ஏற்றுக்கொள்கிறீரா? ஆம். திரும்ப ஏற்றுக்கொள்கிறீரா? அவன் யோசிச்சான், என்னடா தப்பா சொல்கிறோமோ? இல்லை அண்டிக்கான். ஆட பாவியோ இல்லைடா. என்ன விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த திருமண சம்பவத்தில்? போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப சிம்பிளாக இஸ்லாம் சொல்லி தந்தது தான் அந்த அழகிய திருமணம். அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த மணமகன் மணமகளின் நெற்றியை முடியை பிடித்து பிரார்த்தனை செய்வார். அதுக்கு அசரத்து வர்றதில்லை. சில ஊரில் அசரத்து அப்படியே போய் விழுவாட்டு அந்த குமரு பிள்ளையை பிடிச்சி பார்க்குறது. அவர் தான் நெற்றி முடியை பிடிச்சி அப்படியே கொடுப்பாரான். முதல்ல அவன் தொடுறான், அதுக்கப்புறம் தான் புருஷன் தொடுறான். இது அவன் பிடிக்கிறது இல்லைடா, நம்ம தான் போய் பிடிக்கிறது. சில இடத்துல மாமனார் பிடிச்சி கொடுக்கறது, மாமனார் மௌத்தனார் பிடிச்சி கொடுப்பாங்க. இப்போ அதுதான் இல்லையே, மாப்பிள்ளை பிடிக்கிறது. மாப்பிள்ளை மணமகளை அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்தவுடன் முதலில் அவர் செய்யும் காரியம், அவள் நெற்றி முடியை பிடிச்சு பிரார்த்தனை செய்வார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்த அலைஹா, யா அல்லாஹ் இவளில் உள்ள நலவுகளை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன், இயல்பில் இவளிடம் அமைந்து கொண்ட நல்ல பண்புகளை எல்லாம் உன்னிடத்திலே எனக்கு கிடைக்கும் என்று கேட்கிறேன். வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்த அலைஹா, ஜபலத் அலைஹா, இது நீ இயல்பாக இவளிடம் இருந்த கெட்ட குணங்களையும் இவளுடைய கெட்ட குணத்தை விட்டு உன்னுடைய பாதுகாத்துடணும். இதான் துவா. இந்த துவாவோடு சேர்த்து நம்ம வேண்டிய துவாக்களை கேட்குறது, அவ்வளோதான். அடுத்தது அந்த மணமகன் என்ன செய்வார் என்றால் ஒலிமா கொடுப்பார். அந்த ஒலிமா அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு போவார். மணமகன் தான் கொடுக்கறது. இன்றைக்கி சில இடங்களில் பொன் வீட்டு சாப்பாடுன்ற ஒன்றை உருவாக்கிட்டாங்க. அதில் மகரை கொடுக்க போய் ஒரு சாப்பாடு, மகரே ஹலால் ஆனது, அல்லாஹ் அனுமதிச்சது, ரசூலுல்லாஹ் வழிகாட்டினது. சரி கூடண்டா கொடுத்துட்டு போகிறானே, காவினில் மகரை சொல்லி போட்டு அப்புறம் அன்றைக்கு நைட்டுக்கு இந்த மதினிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு 2 வேனுக்கு மகர் கொண்டு வரோம் ஆக்குங்க. தேவையில்லாத செலவு. இதெல்லாம் நவீன கலாச்சாரங்கள், அந்நிய கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றுறோம். 5வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவ்லியா, ஈமான் கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டியலாக எடுத்துவிட வேண்டாம். பஅதுஹும் அவ்லியா பஅத், அவர்கள் உங்களை எதிர்க்கிற விடயத்தில் தங்களுக்குள் ஒற்றுமைப்பட்டுக் கொள்வார்கள். உங்களில் யார் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களாகவே மறுமையில் எழுப்பப்படுவாங்க. இது 5வது அத்தியாயத்தின் 51வது வசனம். அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி திரவம் சோடிக்கிறது, பட்டாசு வைக்கிறது, வேறு வேறு கலாச்சாரம், செப்பு கொண்டு வருவது, மருதாண்டி போடுறது, மெழுகுதிரி ஏற்றுறது, இப்படியான விஷயங்கள் தட்டு கொண்டு வர யார் கொண்டு வந்தா? இது இந்த மகரை கொடுக்க வேண்டியது தானே. அதை கொடுக்கறதுக்கு 2 வேனு எதுக்கு? ஒரு பேக்கு போதுமே. அதை கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு சாப்பாடு, பெண் வீட்டு சாப்பாடு. இது ஒலிமா கொடுத்துட்டு அடுத்த நாள் பெண் வீட்டு சாப்பாடு, 2 புதிய கலாச்சாரம். கேட்டால் மௌலைமார்களே ஒரு சிலர் 10 ரூபா கொடுங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா? தப்பு கிடையாது. இப்போ சாப்பாடு எதுக்கு கொடுக்க போகிறோன்னு நம்ம கேட்குறோம். நம்ம கத்தம் மோதுறது தப்பு என்று சொன்னபோதே அந்த குராபி திருப்பி கேட்டான், சாப்பாடு கொடுப்பது தப்பான்னு தான் கேட்டான். இப்படி தான் அவனும் கேட்டான். 3வது நாள் சாப்பாடு கொடுக்குறோம் தப்பான்னு கேட்டான். அப்போ என்ன பதில் சொன்னோம் நம்ம? அது நபி வழியில் இல்லைண்டோம். அப்போ பெண் வீட்டு சாப்பாடு பிள்ளைன்றோன்னு சில மௌலிமாரே கேட்குறாங்க, சாப்பாடு கொடுப்பது தப்பா அப்படின்னு. தப்பு. இவ்வளவு நாளாக இல்லாத சாப்பாடு இப்போ எப்படி வந்துச்சு? உன் வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வந்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு போ.
இப்படி கல்யாணத்துக்கு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் ஒரு சாப்பாடு என்ற ஒரு கலாச்சாரம் எப்படி வந்துச்சு? அப்போ இந்த மார்க்கத்தில் இல்லாத இந்த கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பெண்ணை மணமகன் வீட்டுக்கு கூட்டி போவார். வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இவ்வளோதான், ஹலாலாக இருக்க வேண்டும். திருமணத்தில் ஓதுற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அது ஒவ்வொருத்தரும் ஓதுவது. ஹஸரத் ஓதி அடுத்தவன் ஆமீன் சொல்கிறது இல்லை. பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. ஓ பாரக்க அலைக்க, அல்லாஹ் உங்களை சூழவும் பரக்கத் செய்வானாக. ஓ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர், உங்கள் ரெண்டு பேரையும் அல்லாஹ் நல்ல விஷயத்தில் ஒன்று சேர்ப்பானாக. நல்லதில் தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும், கெட்டதில் ஒன்று சேரக்கூடாது. அவர் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்க இவர் ஏறிக்கிட்டு போகக்கூடாது. ஒத்த வார்த்தை, இந்த வாகனத்தில் கால் வைக்க மாட்டேனோம். ஃபினான்ஸுக்கு எடுத்துக்கிற வட்டி சண்டை பிடிக்கணும் பொண்டாட்டி. அப்போ மனைவி அடகு வைக்கிறதுக்கு நகையை யாருக்கோ கொடுத்துட்டான். எங்கள் மாலை அது எங்கள் அஞ்சி வந்தாங்க, நகையை கொஞ்சம் கேட்டாங்க, அடகு வைக்க பின்னரம் காலிக்கோட்டு போக ரெடியாரிங்க. இந்த பாவத்துக்கு துணை நிற்கக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் வளர்த்து விட்ட அந்த பிள்ளைய நாம் அமானிதமாக கரம் பிடிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த பெண்ணும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் பங்கெடுக்க கூடாது. அங்கே சண்டை பிடிக்கணுங்கிறதான் பிரார்த்தனையே. திருமண வாழ்த்து அதுதான். பாவத்தில் ஒன்று சேரக்கூடாது, நல்லவில் தான் ஒன்று சேர்க்கணும். அப்போ இப்படியாக ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து கால்நடையாக நகருது என்றால் அந்த வீட்டில் ஒரு பரக்கத்து இருக்குது, அந்த வீட்டில் ஒரு அருள் இருக்குது. அப்போ நிம்மதியான பரக்கத்துள்ள ஒரு குடும்பம் இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் தொடங்கி நடந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பிறகு தான் இருக்குது விஷயமே. ஒரு சிலரை கேட்டால் கல்யாணம் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்கிறது கடைசியாக ஒரு தரம் சிறிதாகன்ட்டு ஃபோட்டோ எடுக்கக்குள்ள. ஏண்டா இன்றைக்கு தான், இதுக்கு பிறகு உனக்கு சிரிப்பே வராதுன்ட்டு நக்கல் பண்ணுறான். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆனால் இல்லை, உண்மையாக திருமணத்துக்கு பிறகு தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சந்தோஷம் ஆரம்பிக்குது. சுதந்திரம் கையில் கிடைக்குது, மகிழ்ச்சி அப்போ தான் கிடைக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான், ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். நகைச்சுவைக்காகவும் கிண்டலுக்காகவும் கல்யாணத்தை வச்சு நிறைய ஜோக்கு வழியாகுது, பொண்டாட்டி புருஷனை வச்சு ஜோக்கு வழியாகுது. ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு தான் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள நெருக்கம் ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டும். அவங்க பேசணும், அவங்க கதைக்கணும், அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அவங்கள்ட்ட அந்த மகிழ்ச்சியை காண முடியும். வேறு எதுலேயுமே காண முடியாது, எதுலேயுமே காண முடியாது. இன்றைக்கி என்ன செய்வான்னு சொன்னால், நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த நெருக்கத்தை காணோம், நல்ல ஒரு நெருக்கம் இல்லாமல் போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ராசா தான். இதில் பேர் தொலைத்தொடர்பு சாதனம். இது செய்கிற வேலை தேவைப்பட்ட தொடர்புகளை இல்லாமாக்குறோம். தேவையில்லாத தொடர்பெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் ஃபோனு வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், ஹேண்ட்ஃபோன் இல்லை, லேண்ட் ஃபோன். வாசலில் நிற்கும்போது வீட்டில் ட்ரிங் சத்தங்க, ஃபோன் ரிங் ஆகும், ரிங்கணும். வாசலில் நிற்கிறவர் வீட்டுக்குள்ளே ஓடி வந்து பேசுவார். அந்த ஃபோனை சுற்றி அப்படியே எல்லாரும் நிற்பாங்க, அப்படியே மகிழ்ச்சியாக பேசுவாங்க. பாப்பா பேசுகிறோம், பாப்பா பேசுகிறார், நீ பேசுகிற எல்லாரும் பேசுவாங்க. அந்த காலம் மகிழ்ச்சியான காலம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஃபோன் ரிங் ஆகுது, எடுத்துக்கு ஹலோடு வெளியில் போகிறான். என்னடா இது, எதுக்கு வெளியில் போகிற? உள்ளே இருந்து பேச வேண்டியது என்ன? உள்ள மைஃப் இருக்கா, அதனால் பேச முடியலை. ஒரு சிலர் ஃபோன் பேசுகிற ஸ்டைலே தனியாக இருக்கும். உமா பாப்பா எல்லாம் அப்படியே இருப்பாங்க, தாத்தா தங்கச்செல்லாம் இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பா, அந்த ஆளுக்கு ஒரு கோல் வந்துடும். ம் 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 என்னடா கதைச்ச? அது அவளுக்கு தெரியும் என்ன கதைச்ச. சத்தமே இல்லை, வெறும் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இல்லாட்டி அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போய் இன்னும் கவரேஜ் இல்லையா, கவரேஜ் இல்லாமல் எப்படி ரிங் ஆயிடுச்சு? இதுக்கு முன்னே வந்த ஃபோனெல்லாம் கவரேஜோடான வந்துச்சு, இந்த ஃபோனு மட்டும் ஏன் வெளியில் ஓடுது? சம்திங் ராங். இந்த ஃபோன் வந்து நிறைய குடும்பத்தை பிரித்து போட்டு, அயலுக்கு தப்பான தொடர்பு இருக்கோ இல்லையோ, இந்த ஃபோனால் நிறைய குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது.
ஃப்ரெண்ட் என்றாலும் ஒரு அளவுக்கு தான் நட்பு இருக்கும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் என்றாலும் அந்த ஃப்ரெண்ட்ற நட்பு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? இந்த ஃபோன் வாரத்துக்கு முன்னே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு வாரான், என்ன சொல்லுவோம்? வெயிட் பண்ணுடா வாரம், சாப்பிடுவோம். பாத்ரூமில் இருக்கார், உட்காருங்க, குளிச்சு தொடச்சி உடுப்பை பண்ணி போட்டு வந்து சொல்லுடா, இப்படி தானே பேச்சு. ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, வைஃபோட இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பெட்ரூமில் இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, குளிச்சுக்கிட்டு இருக்க கொள்ளையும் ஃப்ரெண்டு, பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ சத்தம் கேட்குது. கிட்னியை போல் உண்டா போய்த்து ஃபோனு. அப்போ எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பொண்டாட்டி புருஷன் ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அவன் நினைப்பா என் புருஷன் என்னோட கழிச்சிட்டு இருக்கிறான், ஜாலியாக எவ்வளோ ஒரு கோல் ரிங்க் ஆகும், அவ்வளோதான். கூட்டிக்கு போய் பீச்சில் வச்சு 2 மணித்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டோட பேசிப்பட்டு போமான்னு கேட்பான். அவள் சாகணும் போல் இருக்கம்பாள். 2 மணித்தெல்லாம் என்னை பீச்சுக்கு கூட்டிக்கு வந்து 5 நிமிஷத்தில் அவன் கூட்டாளியோட ஃபோனில் பேசிட்டு நான் பக்கத்தில் இருக்கேனா. இப்போ போமான்னு கேட்குறியே, இதுக்கு நீ கூட்டிக்கு வராமலே இருந்திருக்கலாமே. இப்படி எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுங்க. இந்த ஃபோனை நாம் பாவிக்கணும், இந்த ஃபோன் நம்மளை பாவிக்கக்கூடாது. விளங்கிட்டா? நிறைய பேர் என்கிட்ட இங்கே வந்தோடனே சொன்னாங்க, நாங்கள் எத்தனை தடவை கால் பண்ணோம், உங்கள்கிட்ட கண்ட்ராக்ட் வைக்க முடியலை. எனக்கு தேவைப்பட்டால் தான் நான் எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். எனக்கு தேவைப்பட்டால் தான் நான் எடுப்பேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். நான் வாழணும், என் புள்ளாவையோட வாழணும். பாருங்கள், சும்மா நான் காட்டுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் சரி 5526 மெசேஜ், பார்க்காத மெசேஜ் இருக்கு இன்றைக்கு. 5526 எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அதையும் இதையும் கேட்டு ஏதாவது ஒன்று போட்டு எனக்கு இவ்வளவும் பார்த்துக்கு நிற்க நேரமா ஏழுமா? ஃபோனை நான் தான் பாவிக்கிறேன், ஃபோன் என்ன பாவிக்காது. வாழ்க்கையில் நீங்கள் ஃபோனை பாவிங்க, உங்களை ஃபோன் பாவிக்க விட்டுறாதீங்க. உங்களை ஃபோன் பாவிக்குது. ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்கட் பார்க்கத்தான் உட்காருவீங்க, அது முடிய அடுத்தது அந்த தலையை நீட்டும், நானும் பெரியாக ஆண்டு அதை பார்ப்பீங்க. இன்னொன்று வந்து ஹாய் நானும் அங்கும், இப்படியே குந்தில் ஒன்று பார்க்க போன நீங்கள் அடுத்த பாங்கு சொல்லி அதுக்கு அடுத்த பாங்கு சொல்லும். சிலர் படுக்க போகிறான், தூக்கம் வருதுல, நான் தூங்க போகிறேன்ட்டு போய் போனை வச்சுக்கிட்டு சுபகு வரைக்கும் பார்த்தவன் இருக்கிறான். நீ படுக்க தானே போகிற, படுக்க போகிறது தலைவாணி தானே தேவை, ஃபோன் என்னத்துக்கு? பெட்ஷீட்டையும் தலைவாணியும் எடுத்துகிட்டு போ, ஃபோன் என்னத்துக்கு எடுத்துட்டு போகிறேன், அதில் சார்ஜரையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த நாயை சங்கிலியில் போட்ட மாதிரி நிறைய பேர் பிளக்கில் கட்டி போட்டு கிடக்கு. பெட்ரு தலைமாட்டில் ஒரு பிளக்கு, அதில் அப்படியே சங்கிலியை போட்டு வேற வச்சு கிடக்கு. அப்போ இதுக்கு வேறு பேர் தான் வைக்கணும், டேனியாண்டு. அப்போ சிந்திச்சு பாருங்கள், ஃபோனை நாம் பாவிக்கணுமே தவிர ஃபோன் நம்மளை பாவிக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெருக்கமாக பேசணும். பேசுகிறதுக்கு இந்த ஃபோனும் தடையாகக்கூடாது, வீட்டில் இருக்கிற மத்தாக்களும் தடையாகக்கூடாது. ஒரு சில பேரண்ட்ஸே என்ன செய்கிறாங்க, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தயாராக நிற்காங்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம்டா தலையிடக்கூடாது. மகளும் மாப்பிள்ளையும் வெளியால் போகக்குள்ள எங்கம்மா போகிறாய், உன்னை புருஷன் எங்கே கூட்டிக்கு போகிறார், உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் தான் கல்யாணம் முடிச்சுட்டான். என்ன மருமகன் எங்கே போகிறீங்க, என்ன லேட்டு, யாரோட பேச்சு, ஏன் இவ்வளவு, எங்கே போகிறீங்க, நாங்களும் பாரோம். அவன் கல்யாணம் முடிச்சு ஆர்வத்தில் புதுசாக சுமரலியாக போகிறோம்ண்டு 2 பேரும் பைக்கில் போகக்குள்ள ஒரு வேனை பிடிங்க, நாம் எல்லாரும் போவோம். அதுக்கு சனியான எங்கேயே கிடக்கலாம். அவன் எண்ணத்தை கனவுல மண்ணாளி தூவி போட்டு வேனை பிடிச்சிட்டு மாமியா மாமனார் மச்சின மரெல்லாம் போனால் அவனுக்கு பொண்டாட்டியை கண்ணாடிக்குள்ளெல்லாம் பார்க்க இயலும். முன்சீட்டில் இருக்கேன் பிரித்து வைக்காங்க, கல்யாணம் பண்ணி போட்டு பிரித்து வைக்காங்க. மகனுக்கு கல்யாணம் முடிச்சு போட்டு என்னடா எங்கே போகிறாய், என்ன செய்கிறாய், கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவனை சுதந்திரமாக வாழ. பறவைய அந்த தாய் பறக்க விடுது, போ பற ஓடு. நாம மட்டும் எங்கே போகிறாய், ஏன் லேட்டு, என்ன பேசுகிறாய், ஏன் இவ்வளவு நெருக்கம், ஏன் என்னாச்சு, காசு என்னஞ்ச. அவன் பொண்டாட்டி புருஷனோட போகிறான், ஒரு இடத்துல செலவான், ஒரு 10,000 ரூபா செலவழிப்பான், அவன் திண்டு ஓட்டு போயிடுவான். இந்த நாளைக்கு தான், ஒரு மாதத்துக்கு தான் ஜாலியாக இருக்க விடுவோமே, கதைச்சிட்டு இருக்க விடுவோமே, போக விடுவோமே.
எங்கன்னு கேட்காது. போகிற இடத்த போயிட்டு வா, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சி ஆயிரு. சிலர் போய் கதவை தாட்டுறது, என்னம்மா எவ்வளோ நேரம் அவளுக்கு இருக்காய், வாவேன் பாப்பா வந்து காத்துக்கிருக்கார் உன்னோட காய்க்கிறதுக்கு. அப்போ என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து போட்டு கதவை தட்டி கூப்பிடு. இந்த ஃபோனும் நம்மளை பிரிக்கக்கூடாது, நாமளும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள இலட்சிகளை பிரிச்சிடக்கூடாது. சுதந்திரமாக விடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அப்படியே விடுங்களை நவங்களை அவராக யோசிக்கட்டுமே, கைடு பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க. இப்படித்தான் மகன் வாழ்க்கை, இப்படித்தான் சொல்லுங்க. நம்பி மாதிரி போய் நடுவில் உட்காந்துடாதீங்க. அதை சந்தோஷமாக வாழ விடணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு இருக்கணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கணவன் மனைவியை சொல்லும்போது ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்னங்கிறான். அவர் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவருக்கு ஆடை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடைங்கிறான். ஆடையை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அல்லாஹ் வீணுக்காக எதையுமே பேசலை. அல்லாஹ் உதாரணம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஆடையே அல்லாஹ் உதாரணம் சொல்லலாம். ஒரு மனைவி ஆடை, ஒரு கணவன் மனைவிக்கு ஆடை, ஆடை தான் உதாரணம். ஆடையில் என்னென்னலாம் பார்க்குறேன் அதெல்லாம் பாரு. ஆடையை நீ எப்படி எடுப்ப? ஆடையை நீ எப்படி தேர்ந்தெடுப்ப? சிலுவை வச்சு ஆடை எடுத்து போடுவோமா? சிலை வச்சு ஆடை எடுத்து போடுவோமா? அந்நிய கலாச்சார ஆடை எடுத்து போடுவோமா? காவியை உடுப்போமா? இல்லை இல்லை. அப்போ கலாச்சாரத்தை பார். அதான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு சொன்னேன், மார்க்கமுள்ள பெண்ணை பார். ஒரு உடுப்பு அங்கே போனால் நம்ம என்ன செய்வோம்? நல்லா தான் இருக்குது, ஆனால் நாங்கள் முஸ்லீம், இதில் உருவப்படம் இருக்குது, வேறு ஷர்ட் எடுத்து போடுன்னு சொல்கிறோமா இல்லையா? கலாச்சாரத்தை பார்ப்போம் ஆடை. ரெண்டாவது, அந்த ஆடையை நாம் எடுத்துக்கிட்டோம் என்றால் ஆடையோடையே இருப்போம். ஆடை இல்லாத நாட்கள் கிடையாது. சந்துக்குள்ளே போகும்போதும் ஒரு உடுப்பை உடுத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஆடை என்பது எப்போது நம்மளோடய இருக்கிறது. ஷர்ட்டு வாங்கினது கலட்டி கொழுவி வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை, இன்னொருத்தன் தூக்கிட்டு மாட்டிக்கு போய்த்துவான். புருஷன் பொண்டாட்டி எப்போவுமே சேர்ந்தே இருக்கணும். ஆடை இல்லாமல் நான் இல்லை, கணவன் இல்லாமல் மனைவி இல்லை, மனைவி இல்லாமல் கணவன் இல்லை. சிலர் சொல்கிறாங்க, நான் கடும் பிஸி, ஒரே நொய்யன்னு ஃபோன் பேசிக்கிட்டு. அந்த கல்யாணம் கேட்டு வச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு இடையில் ஒரு மாதம் கெப்பில் பேச விட்ருவாங்கல்ல, அந்நேரம் ஃபோன் பேசுகிற ஸ்டைலில் பார்க்கணுமா? அப்புறம் சொல்லு, ஒன்றும் இல்லை. சரி சொல்லேன், சாப்பிட்டியா? முதலும் கேட்டிங்களே. ஒருத்தன் கேட்டிக்கான், உம்மம்மா சோமரிக்காவா? அவள் மௌத்தாயி 15 வருஷம்டா. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே மௌத்தா போய்த்தான். இவனுக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத கேட்குறான். அப்போ என்னமாலும் பேசு, ஒன்றும் இல்லை. நீ பேசாட்டியும் பரவாயில்லடி, உன்னோட மூச்சு காத்தே எனக்கு ரொம்ப சுகமே. இப்போ கல்யாணத்துக்கு பிறகு பேசுகிறான், ஹலோ என்ன இந்த ஒன்றுமில்லை சும்மாண்டா வெயி. அப்போ பேசணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசணும். அவங்க சொல்லுவாங்க, நான் கடும் பிஸி, நான் கடும் பிஸி. பிஸி என்று சொல்கிறவருக்கு இன்னொரு பிராஞ்சு திறக்க வாய்ப்பு கிடைச்சா திறந்துடுவார். அப்போ எங்கே போய்ச்சாம அந்த பிஸி? கண்டியில் ஒரு கடை திறப்போமா? திறப்போமே. நல்ல வியாபாரம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மேனேஜரை போட்டு அதையும் நீ நடத்துகிறையா இல்லையா? அப்போ இன்னொரு பிராஞ்சாக நினையாப்பா மனைவியை. ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா கோல் எடுத்தால் உனக்கு என்ன போகும்? என்ன விஷயம் இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட். ஹலோ என்ன சாப்பிட்டியா? என்ன சரி, பிள்ளைகள்லாம் வந்துட்டா? உன் நினப்பு வந்துச்சு, அதான் எடுத்தேன். உன் குரலை கேட்டதுலேயே ரொம்ப சந்தோஷம். சரி, கஸ்டமர் வந்துட்டாங்க, வைக்கிறேன், புறவை எடுக்கிறேன், பாய், ஐ லவ். இப்போ செல்லு ஐ லவ் யூ. இப்போ கல்யாணம் முடிச்சது புறவு செல்லு, அடுத்தவங்க பொண்டாட்டி செல்லாமே. நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன். சந்திப்போம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வேண்டிட்டு வரோம். எவ்வளவு நேரம்? ஒரு நிமிஷம். அவளுக்கு உலகமே கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும். மரம் 2 ஹவருக்கு பிறகு திரும்ப ஃபோன் பண்ணி சொல்லு, என்ன செய்கிறாய்? அடிக்கடி நீ பேசு, எவனும் வந்து குறுக்க பேச மாட்டான். நான் சொல்லிட்டேன். நீங்கள் பேசலையா, நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று சொல்லும். அது நீ பேசாட்டி உண்மையாக வேறு தொடர்பில் இருக்கும். அது தயவு செஞ்சு நாம தொடர்பில் இருக்கணும். ஆடை அல்லாஹ் உதாரணம் சொல்ல, நாமளே நெருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக. நான் எப்போவுமே ஆடையோடு தான் இருப்பேன். அந்த ஆடையை நான் நல்லா பார்த்துக்குவேன். என்னுடைய ஆடையை நான் உடுக்கிறதா இல்லையா என்று இன்னொருத்தன் தீர்மானிக்க இடம் வைக்க மாட்டேன். இன்னொருத்தன் என்ன சொல்கிறது நான் போடுவேன். என்ன பாப்பா சொல்லவும் இல்லாது, உம்மா சொல்லவும் இல்லாது. உன் மனைவியோடு நீ பேசு. அதுக்கு பாப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்குறது இல்லை. பாப்பா என்ன
வைஃபோட கொஞ்சம் போயிட்டு வரட்டும். இல்லை போகணும். அப்போ சரி பாப்பா, எங்கேயாவது சேட்டை போடையா வாப்பான்னு கேட்குறோமா? பாப்பா சேட்டை டே உனக்கு வேண்டி தந்த சேட்டை போடண்டா, என்னடா கேட்குறேன்னு மண்டையில் போட்டவன் தான் தகப்பன். ஏண்டா போட்டேன்னு கேட்டால் அவன் தகப்பன் இல்லை, வில்லன். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வில்லன் அடிக்கிறாங்க. எங்கே வரும்? எங்கே இப்போ அவன் பயந்துக்கிட்டு இருக்கான், கல்யாணம் முடிச்சு போட்டு பயந்துக்கிட்டு இருக்கான். அம்மா என்னடா வைஃபோட அவட அண்டி எக்ஸிடம் பட்டாம் பட்டு பார்க்க போற. இப்போ போக தேவையில்லை, படு. இவர் போய் பொண்டாட்டிட்டு இண்டை போறல்ல, ஏங்க நான் சல்வாரெல்லாம் போட்டுட்டேன்னு அபாயெல்லாம் போட்டேன். போறல்லண்டா போறல்ல. நம்முடைய ஆளுக்கு 7 அடி அடிதான் மருந்து. 7 பதில் இல்லாட்டி என்ன செய்யணும்? நம்முடைய ஆள் ஃபோன் ஒன்று வரும், அவள் பிடிச்சிடுவாள். யார் ஃபோன்? அது ஒரு ஃப்ரெண்டுண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐ மிஸ் யூ என்னத்துக்கு போட்டேன், உனக்கு என்ன சண்டை மாடியோன்னு கல்லாரண்டுக்கணும். அங்கே பதில் இல்லாட்டி அடிதான் மருந்து. இவருக்கு பதில் சொல்லிக்கோ, நான் மாட்டிக்கிட்டே இருப்பேன். என்னடா கூட்டாளி ஐ லவ் யூ போட்டிருக்கி, ஐ மிஸ் யூ போட்டிருக்கி, ஐ லைக் யூ போட்டிருக்கி. இது ஆம்பளை ஃப்ரெண்டுங்கிறீங்களே, இது என்ன ஹார்ட் வந்திருக்கே. அதுவும் ஒரு 35 ஹார்ட்டை ஒண்டா அனுப்பியிருக்கேன். என்ன இது ரெண்டு ஹார்ட்டா? நீ எனக்கு தீ கேள்வி கேடி, உனக்கு சந்தேகம் மாடி வெள்ளுவலனை வெளுத்துட்டு மறு பதில் அடுத்த கேள்வி கேட்கறது கடையில் இனி நான் சரிக்கிறேன் எஸ்கேப் ஆகுறவர். இது நம்முடைய ஆக்களை அடுத்த யுக்தி. அப்படி செய்யக்கூடாது. தப்புன்னு ஒத்துக்கொள்ளணும். அதோட சரி தவறு நடந்துட்டு இனிமேல் இல்லைன்னு தவறு. அப்போ ஆடை அதை உடுக்கிறதுக்கு நம்ம ஆர்ட்டையும் கேட்குறதில்ல, நாம் உடுக்கிறது தான். நம்ம தான் சந்தோஷமாக இருக்கு, நம்முடைய மனைவி நாம் நல்லா இருக்கணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நாம் பேசணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அழகான ஒரு உதாரணம். அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை அப்படின்னு இஸ்லாம் மார்க்கம் சொல்லித்தர. 2வது விஷயம், இந்த உடுப்பு விஷயத்தில் நாம் இன்னும் என்னெல்லாம் கவனிக்கிறோம் தெரியுமா? இந்த உடுப்பு விஷயத்தில் நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், இந்த உடுப்பு என் மானத்தை பார்க்கும், ஆனால் என் மானத்தை மறைக்கும். இந்த உடுப்பு என்ன நிர்வாணமாக பார்க்கும், ஆனால் அது என் நிர்வாணத்தை இன்னொரு ஆள்கிட்ட வந்து பாதுகாக்கும். இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கணவன் மனைவிக்கு பாதுகாப்பாக இருப்பான், அடுத்தவன் பார்க்க இடம் வைக்க மாட்டான். ஒரு மனைவி கணவனை பாதுகாப்பாக வச்சிருப்பா, இன்னொருத்தி பார்க்க இடம் வச்சிருக்க மாட்டான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஆணுக்கும் தன் மனைவியிடம் இன்னொருத்தனை பற்றி வர்ணிக்க அனுமதி கிடையாது. எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் கணவனிடம் இன்னொருத்தியை பற்றி வர்ணிக்கக்கூடாது. ஒரு பொம்புளை புருஷன்கிட்ட அவள் இன்னும் அழகுன்னு தெரியுமா கதைக்காது. எப்படி கதை பெண்ணி? அவனுக்கு ஆசை வந்துடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் பேசாது. நம்முடைய வீக் பாயிண்ட் இன்னொருத்தாளுக்கு போனால் அது வேறு மாதிரி யூஸ் ஆக தொடங்கும். சில பெண்கள் புருஷனில் உள்ள வீக்கை வெளியில் பேசுகிறது, வெளியில் பேசினா அவள் போய் அவட புருஷன்ட்ட பேசுகிறான். அப்போ அவன் தூண்டில் போட வருவான். அவர் சாப்பிட்ற இல்லையாமே, நான் வேறையா சாப்பிட்றதுக்குன்னு கேட்பான் அவன். அப்போ தயவு செஞ்சு நம்முடைய விஷயத்தை நாம தான் வச்சிருக்கிற, இன்னொரு ஆளுக்கிட்ட காட்டுறதில்ல. இந்த மானத்தை மறைக்கிற ஆடை என்ற ஆடை என்னை பாதுகாத்து மறைச்சிக்கொள்ளும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹஸ்பண்டும் மனைவிய ரகசியத்தை பாதுகாத்து அவர் தான் வச்சுக்கிருப்பார், அடுத்தவர்கிட்ட சொல்ல மாட்டார். உமா அப்பா கிட்டையும் சொல்கிறதில்ல, அவரே சமாளிக்க பார்ப்பார். அவரால் அந்த ஆடைக்கு பாதுகாப்பு இருக்கும். என்ற ஆடைக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இன்னொருத்தன் இதில் மைய ஊற்ற விட மாட்டேன், இன்னொருத்தன் தாடாண்டா நான் கொடுக்க மாட்டேன் என்று தொடக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறவங்க அவங்க அடுத்தவர்களுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. கணவன் குறையை வெளியில் பேசக்கூடாது. கணவனிடம் இன்னொரு பெண்ணை பற்றி வர்ணிக்கக்கூடாது. ஒரு பெண்ணு ஒரு ஆண் மனைவி கிட்ட இன்னொரு ஆணை பற்றி வர்ணிக்கக்கூடாது. மனைவியின் குறையை பற்றி வெளியில் பேசக்கூடாது. அவங்களே சமாளிச்சுக்கணும். இந்த உடுப்பு விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்றால், இந்த உடுப்பில் ஏதாவது அசிங்கம் இருந்தால் அதை உடனே நான் மறைச்சிக்குவேன். இந்த இடத்துல கொஞ்சம் பட்டுட்டு ஏதோ கறி கொட்டிட்டு டீ கொட்டிட்டேன்டா, கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மறைஞ்சிக்கிட்டு என்ற உடுப்பில் அசிங்கப்பட்டது எவனுக்கும் தெரியக்கூடாது. என் மனைவி கிட்ட இருக்கிற தவறை எவனும் பார்க்கக்கூடாது. நான் முதல்ல அதை அடுத்தவனு தெரியாமல் மறைப்பேன். மறைச்சிக்கிட்டு என் மனசு எங்கே நிற்குமெண்டா, எப்போ விடுவாங்க,
அந்த உழு செய்கிற இடத்த போய் இதை பிடிச்சி கொஞ்சம் கழுவுறதுக்கு, இது கரையாக போனால் என்னத்துக்கு ஆகுறது, இது எப்படியாவது கழுவணுண்டு நழுவை பார்த்தா கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரேன், வாஷ்ரூம் போயிட்டு வரேன், அப்படியே இருங்கன்ட்டு நைஸாக போய் அப்படியே கழுட்டி மலமலண்டு கழுவேன். கழுகும்போது ஒரு கவனம் தேவை எனக்கு. நம்ம ஷர்ட்டு அழகாக ஆசையாக வாங்கின ஷர்ட்டில் கரை பட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டோம், பாத்ரூம் சைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கழுவணும். கழுவும்போது கவனமாக இருப்போம். ஆடை பிஞ்சு போகக்கூடாது. கசக்கிற கசக்குவில் ஆடைக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. தேய்ச்சி பார்ப்போம். போகலையா சோப்பு போடுவோம். உடுப்பை பிச்சிடாமல் சோப்பு போடுவோம். கலட்டி அப்படியே கழுவி மாஷா அல்லாஹ் கிளியர் ஆகிட்டு பிறகு அப்படியே சும்மா தண்ணி கொட்டிட்டு எண்டுக்கிட்டு வருவோம். இப்போ உனக்கும் உன்னுடைய ஆடைக்கும் இடையில் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து போர் நடந்தது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இதான உடுப்பு விஷயத்தில் கவனிக்கிறோம். ஒரு மனைவி கணவனையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவியையும் அப்படித்தான் கவனிக்க வேண்டும். தவறுகள் இருப்பின் முதல் அடுத்தவர் தெரியாமல் மறைக்கணும். ரெண்டாவது அந்த தவறை எப்படி மாற்றி அமைக்கிறேங்கிறத யோசிக்கணும். மூன்றாவது அந்த தவறை சுட்டி காட்டும் போது சண்டையில் போய் விழுமோ, ஆடை பிஞ்சு விடுமோ என்ற அச்சம் இருந்தால் சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றால், சோப்பு போட்டு பேச வேண்டும் என்றால் நாசுக்காக பேச வேண்டும். தமிழையே அப்படித்தான் சொல்றது, சோப்பு போட்டு பேசுறான்றாங்க. மனசு புண்படாம, அவர் விரண்டாம, அவர் விட்டு போட்டு ஓடிடாம நாசுக்கா பேசி திருத்த வேண்டும். அப்ப ஆடை அல்லாஹ் உதாரணம் காட்டுறது எது கண்டிப்பா விளங்குதா? இது புருஷன்ல ஒரு தவறு நடந்தா உடனே அந்த குடும்பத்துக்கெல்லாம் கோல்பாட்டு, மச்சினன், மச்சான், மைனி, மாமா, மாமி, தெரியுமா நான் செத்த, உங்களோட மகன் போனில் ஒரு போட்டோ கிடக்கு வந்து பாருங்கோன்னு அப்படியே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இப்போ இவனுக்கு திருந்துற எண்ணமும் வராது. இவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்பான். முதல் ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதை ரகசியத்தை பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணில் ஒரு தவறு கண்டா முதல்ல அந்த குடும்பத்துக்கெல்லாம் சொல்லி கண்ணத்தை கிழிச்சு விட்டுவிட்டு நிற்கக்கூடாது. முதல்ல அதை 4 பேர் தெரியாமல் மறைச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகும். ரெண்டாவது கழுவணும். எப்படி கழுவணும்? தவறு, பிழை. அந்த பிழையை சொன்னால் இந்த ஆள் மூக்குல கோபம் மாறி நின்று விட்டு போட்டு பெய்திருவாரோ, உடுப்பு கசக்கினா கிழிஞ்சிருமோ என்றால் சோப்பு போடுறோம் இல்லை, அப்போ சோப்பு போடணும். எப்படி கசக்கணும்? அதைத்தான் பழையவங்க சொல்லுவாங்க, தலையணை மந்திரம். பழையவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு புருஷன்கிட்ட சில விஷயத்தை சாதிக்கிறண்டால், ஒரு பொருளாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்தை சாதிக்கிறண்டால் அதுக்கு பேர் தலையணை மந்திரம். தலையணை மந்திரம் என்ன? அந்த 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது மெதுவாக எடுத்து வைக்கிறது. என்னங்க என்னங்க எங்கள் கொள்ளையே வழங்கணும். அப்போ அந்த சோப்பு போடுறேன்டா என்ன? எனக்கு உங்களை மிஸ் பண்ண இயலாது, நீங்கள் இல்லாத உலகத்தை என்னால் கற்பனை கூட பண்ண இயலாது. எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கு. பட் ஆனால் அடுத்தவங்க உங்களை பிள்ளையா நினைப்பாங்களோண்டு எனக்கு பயமாக இருக்கு. என்னடி சொல்கிற, என்ன சொல்கிற, என்ன சொல்கிற? இல்லைங்க, நான் உங்களை நம்புகிறேன். உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன மறக்க மாட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னடி இவருக்கு உள்ளுக்கு குத்தம், நாம தான் இன்னொரு தொடர்பில் இருக்கிறோமே, இவள் இப்படி நம்புகிறாளே என்று உள்ளுக்குள்ள குத்து. இவள் சோப்பு போறாள் சொல்லணும். இல்லை, ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் ரோட்டில், சந்தியில், டவுனில், ஃபோனில் ரொம்ப நேரம் சிரித்து ஒரு ஆள்கிட்ட பேசினீங்களாம். நான் உங்களை நம்புகிறேங்க, நான் அடுத்தவங்க பிள்ளையா நினைப்பாங்க, என்னை விட உங்களுக்கு வேறு யாராவது பெருசாக தெரிகிறாங்களான்ட்டு மெதுவாக கேட்பாள். இவன் இல்லை என்று சொல்லிட்டு அதிலிருந்து திருந்துவான். என்னை எப்படி நம்புறவளுக்கு நான் துரோகம் செய்கிறேன்னேம்பான். இதான் சோப்பு போட்டு கழுவுறது. இப்படியும் கழுவி போகலாட்டி வேறு வழியில் சேட்டை தூக்கி எறிகிறது தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் தலாக்கு ஹுலாங்கிற ஒரு கடமை இருக்குது. சிலர் சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது ஃப்ளைட் பயணம் மாதிரி, ஏறினா இடையில இறங்க இயலாதான். தப்பு. கல்யாணம் ஃப்ளைட் பயணம் தான், ஆனால் இடையில இறங்க இயலாங்கிறது தப்பு. சீட்டுக்கு அடியில் ஒரு பரிசூட்டி கட்டிக்கிட்டு பாய், அதுக்கெல்லாம் தலாக் இருக்குது, அதுக்கெல்லாம் ஹுலாய் இருக்குது. முடியலை, திருத்த முடியலைன்னு தான் விடலாம். ஆனால் திருத்த பார்க்கணும். எடுத்ததுக்கெல்லாம் தலாக்கு கிடையாது, திருத்த பார்க்கணும். அப்போ ஆடை என்பது நம்முடைய மனைவி, கணவன் என்று அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அந்த ஆடையில் அழுக்குப்பட்டா முதல்ல மற, ரெண்டாவது கழுவு, போகாட்டி சோப்பு போடு. கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல சந்தோஷமான வாழ்க்கை.
அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைகள் வரும். பிரச்சனை பெறாமல்லாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். மனுஷனா பிறந்தா சோதனை இருக்கும். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒல நபுலுவன்னக்கும், கண்டிப்பாக உங்களை சோதிப்போம்ங்கிறான். சூரா முஹம்மது 31வது வசனத்தில் சொல்கிறான், ஒல நபுலுவன்னக்கும், உங்களை கண்டிப்பாக சோதிப்போம். ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரின், உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக சோதிப்பாங்கிறான். சோதனை வந்துட்டு தான் இருக்கு, சோதிப்பான் அல்லாஹ், சோதனை வரும். ஆனால் அந்த சோதனைகளெல்லாம் நம்ம பாஸ் ஆகிட்டே போகணும். பிரச்சனை வரும், பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மாத காலமாக ஒரு மனைவிட்டையும் பேசாமல் போயிருந்தாங்கங்கிற ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனை வரத்தான் செய்யும், ஆனால் சமாளிக்க தெரியும். அதுக்கெல்லாம் தீர்வு என்ன? சமாளிக்கணும், அழுக்க கழுவணும். ஆடை அண்டு கொடுத்தா உடுத்தப்படத்தான் செய்யும், ஆனால் கழுவி கொடுத்துடணும். அதுக்காக அழுக்கில் போய் படுத்தக்கூடாது, அழுக்க போய் பூசிக்கு நிற்கக்கூடாது. எனவே நாங்கள் ஆடையை அல்லாஹ் உதாரணம் காட்டுறானே, கனவு மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கனவு மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் வரும். அதை முதல்ல நாங்களே தீர்த்துக்க பார்க்கணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்தௌசுலின் நிசா, பெண்களுக்கு நசிஹத்து செய்யுங்கள். ஏன் தெரியுமா? பெண் என்பவள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். விலா எலும்பு வளைஞ்சு தான் இருக்கும், தவறு இருக்கும், ஆனால் ஒரே அடியாக நிமித்தினா உடஞ்சி போகும். கசுருஹா தலாக்குஹா, உடைகிறதென்றால் தலாக்கில் முடியும் என்று விளக்கம் வேற சொல்லிட்டாங்க. ஒரே அடியாக நிமித்துறதில்லை, நசிஹத்து சொல்லி சொல்லி மெல்ல மெல்ல திருத்துங்க என்று நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்திமதி சொல்லிட்டாங்க. விளங்கிட்டா? இருக்கத்தான் செய்யும். என் தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் பெண் என்றால் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான், ஆண் என்றால் அதுலேயும் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். திருத்து, நசிஹத்து செய்யி. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு நசிஹத்து செய்யுங்க, மார்க்க அடிப்படையில் செய்யுங்க, உள்ளத்தால் உணர்ந்து சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு அம்பலப்படுத்தாத, மனசு நோக பேசாத. பேச்சு மொழியில் அழகான முறைகள் இருக்கிறது. அந்த கதவை பூட்டுங்கிறதுக்கும் பூட்டலாமாங்கிறதுக்கும் வித்தியாசம். உங்களை ஒருத்தரை பார்த்து இந்த கதவை பூட்டு அப்படின்னா பயாங்கக்கு வந்தால் உங்களுக்கு வேலைக்கு வந்தான்னு யோசிப்பீங்க. தம்பி அந்த கதவை கொஞ்சம் பூட்டலாமா அப்படின்னு, எஸ், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் உங்களை வச்சு கதவை பூட்டுறது தான். ஆனால் இப்படி சொன்னால் சந்தோஷமாக பூட்டுவீங்க, அப்படி சொன்னால் எரிச்சலோடு பூட்டுவீங்க. கணவன் மனைவியிடத்தில் உரையாடல் அழகான அமைப்பில் இருக்க வேண்டும், அழகான அமைப்பில் சஜஷனாக இருக்க வேண்டும், கொமாண்டாக இருக்கக்கூடாது. கொமாண்ட் பண்ணுறது பொஸ், சஜஸ்ட் பண்ணுறது லீடர். நாம் எல்லாம் லீடர்களாக இருக்க வேண்டும். லீடர் சஜஸ்ட் பண்ணுவார், பொஸ்ஸு கொமாண்ட் பண்ணுவார். கடையில் வேலையில் என்ன பொஸ்ஸு சொல்வார், ஓய் போய் எடுத்துகிட்டு வா, அதை தூக்கு, இதை செய் அம்மா. ஆனால் லீடர் அப்படி சொல்ல மாட்டேன், போகலாமா, உங்களுக்கு டைம் இருந்தால் இதை கொஞ்சம் செய்யலாமா, நாளைக்கு நேரத்தோடு வேற பாருங்களேன். இப்படித்தான் லீடர் பேசுவான். பொஸ் அப்படி பேச மாட்டான், 8 மணிக்கு நெல்லு அடிச்சுக்கிட்ட கழிச்சிட்டு போ அப்படின்பான். புருஷன் பொஸ் அரிக்கப்படாது, பொண்டாட்டி பொஸ் அரிக்கக்கூடாது, ஒரு லீடராக இருக்கணும். லீடர் என்றால், லீடர்ஷிப் என்றால் தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்கச் செய்தல், அதான் லீடர்ஷிப். லீடர்ஷிப் என்றால் என்ன? தனது கருத்துக்கு மற்றவர்களை இணங்கச் செய்தல். இணங்கச் செய்பவன் லீடர், இணங்கச் செய்தல் லீடர்ஷிப். நம்ம லீடராக இருக்கணும், லீடர்ஷிப் நம்மக்கிட்ட இருக்கணும். பேச்சுக்களில் அழகான வார்த்தை நயங்கள் இருக்க வேண்டும். இப்போ மாமியாவோட தான் சண்டை, நீங்கள் வீட்டுக்கு மாமியா வந்துட்டு போயிட்டாங்க, முகத்தை அம்மண்டு வச்சுட்டு இருப்பாங்க. சில புருஷன்மார் என்ன சொல்கிறான் தெரியுமா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே சாத்திரத்தை படிச்சிடணும்ன்றாங்க. நிறைய ஆண்களுடைய குற்றச்சாட்டாதான். என்னடா சாத்திரம் படிக்கிற? அதான் இவளுகளை மனசை நாமளாக கண்டுபிடிக்கணுமே. அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னா முகத்தை அம்மண்டு வச்சுட்டு காளுவேன். என்னமாண்டா ஒன்றும் இல்லை, ஆனால் முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரி? நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, என்ன இப்போ அப்படியோ அப்படின்ட்டு இருப்போம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரம் ஒரு வாரம் ஆகும். அதை சொல்ல வேண்டியது, அதை சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை சொல்லணும். உங்கள் உமா வந்தாங்க, இல்லாட்டி எங்கள் மாமியா வந்தாங்க, இப்படி சத்தம் போட்டுட்டு போய்த்தாங்க, அல்லையிலெல்லாம் 8-15 ரொம்ப கவலையாக இருக்கு, ஃபீலிங்காக இருக்கு, என்ன செய்கிறது, அவவும் வயசாச்சு, இப்படி கதைச்சிட்டாங்களே, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு, என்ன செய்கிறேன்னு எனக்கு விளங்கலை, பாவம் அவவும் வயசானவ, இப்படி நாசுக்கா சொன்னால் நான் பார்த்துக்கிறேன்பா. அம்மா கிட்டே போய் சொல்லுவான், ஏம்மா இப்படி செஞ்சேன்னு அவனும் போய் அழகாக பேசுவான். அம்மாக்கிட்டையும் அவன் எதிரி ஆக மாட்டான். சில பெண்கள் சொல்லுவாங்க, என்னம்மா ஒன்றுமே
ஒரு 2 நாள் இப்படியே ஒன்றுமில்லைன்ற ஓட்டி போட்டு அவன் இனி ஒத்த பிடியில் நிற்பான். நான் இனி இது வீட்டு பாசம் படமாக்கவன், நீ ஒரு மாதிரியாக இருக்காய், ஒழுங்கா ஒன்றுன்னு சொல்லி இல்லாட்டி நான் பட்டக்கிறங்க பண்ணனா. இப்போ கேளுங்க, உங்கள் உம்மா வந்து நாய் கத்திரமாய் கட்டி போட்டு போனாங்கம்மா. அப்போ நாய்க்குட்டி என்ன செய்யும்? கடிச்சு கோதரும். உம்மாவை நாயண்டா அவன் நாய்க்குட்டி தானே. அப்போ முதல் செல்லக்குள்ள நாயன்னு சொல்கிறதா? அது அழகாக நாசுக்கா சொல்ல வேண்டியதானே. மாமி வந்தாங்க, இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், நீங்கள் கேட்குறீங்க சொல்கிறேன், ஆனால் உமாவுக்கு போய் ஏசிடாதீங்க. அது என்ன செய்கிறது? நானும் ஒரு நாளைக்கு மாமியாவாக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அப்போ சொல்கிறதுக்கு ஒரு முறையும் இருக்கணும். என்னதான் மோசமான ஆளாக இருந்தாலும் புருஷனுக்கு வாப்பா, புருஷனுக்கு உம்மா, அவன் வாப்பாக்குரிய மரியாதை கொடுப்பானா இல்லையா? இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. இக்ரிமா ரலியல்லாஹு யாரு? அபூஜஹலுடைய மகன். அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வரதாக மனைவி என்ன செய்கிறா? மக்கா வெட்டியில் 2 பெண்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதில் ஒன்று இக்ரிமாவுடைய மனைவி. அவள் சொன்னா, இஸ்லாத்தை தழுவிட்டு நான் யார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ்? யாருமா? அபூஜஹலுடைய மருமகள். கண்ட இடத்தில் கொல்ல சொல்லி கட்டளை இட்டீர்களே, இக்ரிமாவுடைய மனைவி நான். அவர் மீது நீங்கள் அறிவிப்பு செய்த அந்த மரண தண்டனையை மட்டும் ரத்து செய்யுங்கள். என் கணவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறார், நானே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன்றா. அப்போ ரசூலுல்லாஹ் போமா, கூட்டிகிட்டு வாமா. சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இக்ரிமா விட்டுருங்கன்னு. இக்ரிமா விட்டுருங்க. அவள் போய் கணவனை கூட்டிகிட்டு வரும்போது அவர் கையை வைக்க பார்க்குறாரு. ஆனால் தொடக்கூடாது, நான் அவன் மனைவி கிடையாது, இப்போ நீ இன்னும் இஸ்லாத்துக்கு வரல அப்படின்னு தள்ளி வச்சுட்டு தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்கள்கிட்ட அபூஜஹல் எவ்வளோ பெரிய மோசமான ஆள், அவனை மென்ஷன் பண்ணி குர்ஆன்லேயே அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். ஃபைல்லம் என்தஹில நஸ்ஃபஅ மின் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா என்ற வசனம் அவனுக்கு தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அபூஜஹல், அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்கிறார். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அபூஜஹலை பற்றி அருந்துட்டாதீங்க. இதுக்கு ஒரு வேற மனசு வேணும். அபூஜஹல் மோசமான வந்தாங்க, இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய தகப்பனாரை யாரும் அவருக்கு முன்னால் திட்டாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு வாப்பாங்கிற ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா? அபூஜஹலுக்கே ஒரு மரியாதை கொடுக்க சொல்கிறார்கள். இந்த கட்டத்தில் மகன் மனசு புண்படக்கூடாது என்றால் கணவனுடைய மனசு புண்படக்கூடாது என்று மாமியாவை மாமன்னார்கிட்ட மரியாதையாக நடக்க தெரியாதா பெண்களுக்கு? மனைவியினுடைய மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக மாமியார் மாமனாரை பற்றி இழுக்காமல் இருக்க தெரியாத ஆண்களுக்கு, நம்மளுக்கு நிறைய ஆண்கள் என்ன தெரியுமா? அவங்க வாப்பா இருக்கானே, அவங்க வாப்பா ஒரு நாய், இப்படி சொல்லிட்டு அவளோட நீ இருக்கிறைய மனசாட்சிங்கிற ஒரு சாமான் இருக்குதா நமக்கு? என்ன இருந்தாலும் அவள் குடிகாரனாக இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிக்கு தகப்பன் இல்லை, நம்ம பொண்டாட்டிக்கு உம்மா இல்லை. அவள் உம்மாவை பற்றி அவகிட்ட தப்பாக கேட்கலாமா? வாராள், உங்கள் உம்மா வாராள், ஆட்டு மல்லி வாராள், அவ்வளோ அறுக்கணும் அப்படியே. இப்படி ஒரு தங்க கட்டி உனக்கு பெற்று தந்ததுக்கு இதாடா பனிஷ்மெண்ட்? அவள் நல்லம், அவள் பெற்ற உம்மா கூட உனக்கு. ஒரு ஆளை மதிக்கணுமாக இருந்தால் அவர் மதிக்கிறவர்களை மிதிக்கக்கூடாது, அவ்வளோதான். உனக்கு மதிக்க தெரியாட்டி பரவாயில்ல, மிதிக்காம இரு. அதான் இக்ரிமா வருகிறார், அபூஜஹலை திட்ட வேண்டாம் என்றார்கள். நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன்டா, அவர் நேசிக்கிற ஆளை நான் ஒன்றும் நேசிக்கணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும், போட்டு மிதிச்சிடக்கூடாது. நமக்கு எதுக்கு வம்பு, எதுக்கு தேவையில்லாத வேலை? அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆடைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. விளங்கிட்டா? அடுத்தது, நம்ம எப்போவுமே ஆடையை சுத்தமாக வச்சிருக்க பார்ப்போம், நீட்டாக வச்சிருக்க பார்ப்போம். மனைவி எப்போவுமே நீட்டாக சுத்தமாக இருக்கணும், கணவன் எப்போவுமே நீட்டாக சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்ப்போம், நம்முடைய ஆடையில் ஒரு அலங்காரம் சேர்த்துக்குவோம். அப்படி ஒரு பெண்ணோண்டு ஸ்டைல் ஐடியா. அப்போ மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன கிடைக்கிற, அதை கொஞ்சம் அளவுபடுத்து, ஒரு கிஃப்ட் கொடு. ஒரு கணவனுக்கு சேமித்து வச்சு ஒரு கிஃப்ட்டு அவனுக்கு இருக்குது, அவன் தான் நாம் காசு எடுக்கிறோம். ஆனாலும் நாம் சேர்த்து வச்ச காசில் அவருக்கு ஒரு டிஷர்ட்டை வேண்டி, தம்பியை விட்டு நானாவை விட்டு வேண்டி வச்சு அவர் சர்ப்ரைஸாக ஒரு கணவனுக்கு ஒரு டிஷர்ட் கொடுக்கும்போது மகிழ்ச்சி. அது எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் என் பொண்டாட்டி வேண்டி தந்ததுங்கிறதுல ஒரு பெருமை வரும், என் புருஷன் வேண்டி தந்ததுங்கிறதுல அவளுக்கு ஒரு பெருமை. ஒரு சாக்லேட்டு கொடு, ஒரு ஸ்லைட்டு, ஒரு செருப்பு, ஏதாவது கொடுக்கலாம் இல்லை?
அப்போ அடிக்கடி நாம் ஏதாவது gift கொடுக்கறது, அடிக்கடி ஒரு அன்பளிப்பு செய்கிறது கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி கிட்ட நல்ல உரையாடல், பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அப்படியே தூங்குறாங்க. நிறைய பெண்கள் மனதளவில் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் அவங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுகிற டைம் இல்லாமல் போகிறது. சின்ன குழந்தைகள் இரவில் பல்லு கடிக்குதுன்றாலே அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? பிள்ளைகள் பல்லு கடிக்குது, கர 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 கரண்டு இடவைக்கெல்லாம் பல்லு கடிக்குது பிள்ளைகள். என்ன காரணம்? டாக்டர் ஒன்று கேட்பார், பூச்சியை கொடுத்தான்னு கேட்பார். பூச்சியை கொடுத்தேன்னு சொன்னால் ரெண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? பிள்ளை வாப்பா எங்கன்னு கேட்பார், உம்மா என்ன செய்கிறான்னு கேட்பாங்க. பாப்பாவுக்கும் சொப்பு உம்மாக்கும் சொப்பு, பிள்ளைய வளர்க்குறது உம்மா அம்மாவும் சாச்சி, இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஆயா. பிள்ளைகள் பல்லு கடிக்குதுண்டா பிள்ளைகளிடம் நேரம் ஒதுக்கி பேசுங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட், இதுதான் டாக்டர்ஸ் கொடுக்கறது. பிள்ளைகள்கிட்ட நல்லா கதைங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து விளையாடுங்க, பிள்ளைகளோட உம்மா வாப்பா கொஞ்சம் காய்ச்சிங்க. அடுத்தவன் பேசி சரி வராது, உம்மா வாப்பா இருந்து பிள்ளைகளோட கதைக்கணும். அப்பெல்லாம் வாப்பாட முதுகில் ஏறி ஆனை விளையாட்டும், உம்மாட மடியில் இருந்து விளையாட்டு, உம்மா வாப்பா எல்லாரும் இருந்து கதைச்சி மகிழ்ந்து விளையாடின குடும்பம் எல்லாம் இந்த ஃபோன் பந்தத்தோட மலையேறி போச்சு. எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஃபோனு, பக்கத்தில் இருந்து அவ ஒரு ஃபோன் இவர் ஒரு ஃபோன். கூட்டாக இருந்து தனித்தனியாக பேசும் பைத்தியங்கள் இருக்கும் உலகு இந்த உலகு. கூட்டாக இருந்து தனித்தனியாக பேசுறாங்க. அப்போ குடும்பத்தில் பேச்சு கதைகள் இல்லாமல் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும். பிள்ளைகள் பல்லு கடிக்குதாண்டா. இதே மாதிரி கணவன் மனைவி நெருக்கமாக இருந்து பேச வேண்டும். அப்போ தான் அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நிறைய பெண்கள் தனியாக பேசுகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு? சில கிச்சனில் பிள்ளைகள் பொம்பளைங்க தனியாக பேசுகிறத காது கொடுத்து கவனிச்சு பாருங்க. கத்தியோட கதைக்கிறாள், அரிசியோட கதைக்கிறாள், வெங்காயத்தோட அரவா போன வெங்காயம் எப்படி இருக்கு, ஒத்தரும் இல்லை, நல்ல சத்தமாக கதைக்காள். எங்கே போயிடுச்சு இந்த கத்தி? இவடத்தானே வச்சேன் இந்த கத்தி. என்ன இருக்கா வா, என்ன கூறு நீ இருக்கியே, இந்த பண்டி கத்தியை மாற்றணும், தீட்டணும், எங்கே வச்ச நெருப்பட்டியே, தனியாக கதைக்காள். மெல்ல மனநோய் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் தனியாக கதைக்கான்னு தெரியுமா? அவளுக்கு கதைக்கு ஆள் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து 9-10 மணிக்கு வந்து இறங்க, என்னங்க என்ன நன்னாங்க சும்மா ஏறி தூங்க போகிறேன் அவர் தூங்க. ஏன்னா அவர் எல்லாம் கஸ்டமர்ட்டையும் காய்ச்சிக்கு தான் பாடுறாரு. அவருக்கு கதை கூட. நம்ம ஆக்கள் சொல்ல பொம்பளைகளுக்கு கதை கூட இல்லை, ஆம்பளைகளுக்கு கதை கூட. ஆனால் அதை பிரித்து பல இடத்த போகிறதால கதை வழங்குறது. பொம்பளைங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால கதை கூட மாதிரி தெரியுது. ஒரே இடத்த அந்த கிச்சனும் அந்த ஹோலும் மண்டபமும் தான் அவளுக்கு. வேறு எங்கே போகிறாள் அவள்? அழகாக உடுத்து கிழிச்சு தலைக்கெல்லாம் எண்ணெய் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு அழகாக செருப்பு போட்டு எல்லாம் அழகாக போட்டால் எங்கேயாலும் கிளம்பணும் இல்லை. கிச்சனில் இருந்து ஹோலுக்கு போகிறது, அவ்வளோதான். ஹோலுக்குள்ளே இருந்து அந்த பெட்ரூம் போகிறது உடுத்துக்கிட்டு. இதுதான் பெண்கள். நாமளும் வேலைக்கு போய்த்துருவோம், பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போய்த்துருவோம். அந்த கதிரையும் மேசையும் அந்த டிவியும் அந்த ஃபோனும் அந்த கிச்சனும் அந்த சட்டியும் பானையும். எவ்வளவு நாளைக்கு இந்த வாழ்க்கை? புரிஞ்சிக்கிறது இல்லையா அவதியை? அப்போ அவள் எவ்வளோ கதையை அடக்கி வச்சுட்டிப்பாள். வந்த உடனே மலண்டு கதைகள் எடுப்பாள். ஒரு கோல் வந்துச்சு, உங்களோட உமா வந்தாங்க, உங்களோட சாச்சா வந்தாங்க, மர தெரியுமான்னு பின்னால் வந்துட்டு இவர் போய் சேட்டை கலட்டக்குள்ள அவடத்த வந்த ஒரு கதை, ட்ரௌசரை மாற்றக்குள்ள ஒரு கதை வந்தா பொருடி, கொஞ்சம் பொருடி அம்பா கதைக்க விடு. இல்லை கத்தி மேசை கதிரை எல்லாத்தோடையும் கதைக்க தொடங்குவாள். மரா கொண்டே அட்மிட் பண்ண வேண்டி வரும் அங்கே 9ஆம் பாட்டில். கதைக்க விடுங்க, நல்லா கதைங்க, டெய்லி பேசுங்க. நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் பொண்டாட்டியோட கழிச்சிட்டு தான் தூங்குறோம். அது நீங்கள் 10-11 மணிக்கு வந்தாலும் 11:30 வரை கதை. இங்கே ஒன்றும் குறைஞ்சி போகிறது. வைஃப்கிட்ட உட்காந்து பேசு. அப்புறம் சில பெண்கள் ஒரே விஷயத்தை 8500 தடவை பேசுவாள். நான் சின்ன வயசில் 8ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள ஒரு நாள் அங்கக்குள்ள அப்போ இன்னைக்கு பாடண்டி அதை சொல்லாமல் புதுசாக கேட்குற மாதிரி கேட்டுக்கிறீங்க. பிறகு அவளுக்கு அதான் கதை, வேறு என்ன அதே திரும்ப கதைப்பா. அந்த குட் லெசனிங் இருக்கணும். எப்போவுமே ஒரு கதை கேட்குறவங்க கண்ணை பார்க்கணும், அவங்களோட இமோஷனை திருப்பி சொல்லணும். ஐயோ அப்போ உங்களுக்கு கடும் கவலையாக இருந்துக்குமே, சென்னாலேயே தாங்க முடியல பார்த்தீங்களா, அப்புறம் என்ன நடந்துச்சு, இப்படி கதை கேளு, ரிலாக்ஸ், கதைக்க விட்டு கேளுங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கணும் என்றால் நன்றாக கதைங்க. எஷாவுக்கு பிறகு பேசிக்கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள், கணவன் மனைவி பேசுவதை தவிர. அப்படின்ற என்ன அர்த்தம்? கேள்வி கணக்கே கிடையாது, விடிய விடிய பேசும், தப்பே கிடையாது. கணவன் மனைவி வேணும்னா பேசும். ஆனால் இன்றைக்கி அதை ரெண்டை விட்டு போட்டு மற்றது தான் பேச்சு விடிய விடிய. ஒவ்வொருத்தருக்கும் 2-3 பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அஜ்னபி மஹ்ரமி உறவை பேணணும். அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். நம்முடைய மனைவியோட தான் நம்ம பேச்சு, இன்னொருத்தி தேவையில்லை. ஹஸ்பண்டோட தான் பேச்சு, இன்னொருத்தன் தேவையில்லை. பேச்சே தேவையில்லை. அஜ்னபி மஹ்ரமி குரலாலும் உடலாலும் தேவை. உடம்பு மட்டும்தான் ஒட்டியிருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு குரலால் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லை. சில ரேடியோவில் அறிவிப்பாளர்கிட்ட நெருக்கமாக பேசி அவனுக்கிட்ட பொழைந்து தெரியாது. அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்பான் தெரியுமா? இந்த மாடுகளுக்கு வழங்குறது இல்லை, டபுள் மீனிங்கில் அவன் கேட்குறான். அப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அஜ்னபி மஹ்ரமி உறவு போயிடணும். தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லை. சில நேரம் ஃபோனுக்கு மிஸ்ஸாக ஒரு கோல் வந்தால் எப்படி நடந்துக்கிறார்? சூரத்துல் அஹ்ஸாப் 23வது அத்தியாயத்தின் 22வது வசனம், வலா தஹ்பான பில் கவுல், குலைந்து பேச வேண்டாம் என்று அல்லாஹ் வழிகாட்டுறான். ஃபோனுக்கெல்லாம் அழகான வழி, குலைந்து பேசணும். ஃபோன் வருது, ஹலோ ஆரிக்கா, இல்லை வை, வக்குல்ன கவுல மஅரூஃபா, தெளிவாக பேசிட்டு வச்சுடுங்கிறான் அல்லாஹ். வக்குல்ன கவுல மஅரூஃபா, தெளிவாக பேசு. ஃபயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், நீ குலைந்து பேசினால் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருப்பவன் உன்னை சுவைக்க தொடங்குவான். அப்போ ஃபோன் வந்தால், இல்லை மேடம், என்ன மேடம், கொஞ்சம் வைங்க மேடம், வெய்யி. இது இவ சொல்கிறது, ஹலோ ஃபோனை வைங்க, ஹலோ ஃபோனை வைங்கன்ட்டு அவள் சொல்கிறான்டா. அவனுக்கு தெரியும் இவன் வைக்க மாட்டா, கதைக்க கேட்க போகிறான். என்னத்தை வைக்க சொல்கிறது? நீ ஏன் வைக்கலாம்? இல்லை, நம்மளோட ஃபோன்லேயே ஒரு பட்டன் நைச்சா வைக்கும். அவன் என்னத்தை வைக்கிறது? நீ வைக்கலாமே. அப்போ ஒரு பொம்பளை ஹலோ வைங்கண்டா, வைக்காதீங்கன்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு தெரியும் எப்படி க்ரோஸ் பண்ணணும், எந்த இடத்துல தட்டணும்னு தெரியும். அவன் இப்படி சென்டிமெண்ட்டாக தட்டி எவ்வளவு குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் ஒரு மிஸ்காலில் மிஸ் ஆன பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும். நம்முடைய வீட்டுக்கு திரை இருக்கணும். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் தான். குலைந்து பேசக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்டு உங்களுக்கு தான் ஃப்ரெண்டு, பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இது அவரை பொண்டாட்டியை கூட்டிக்கு வர, இவரை பொண்டாட்டியை கூட்டிக்கு வர, எல்லோரும் ஒண்டா போய் சாப்பிட்ற சமைக்கிற. அதான் நீ வீட்டை வந்தால் இருக்க மாட்டா, அவன் ஃப்ரெண்டும் இருக்க மாட்டான், அவன் பொண்டாட்டியும் இருக்க மாட்டான், ஓடிடுவாங்க. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணணும், அது யாராக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சினன் அதாவது கணவனின் சகோதரனோடு பேசி இருக்கலாமா, மனைவியின் சகோதரியோடு பேசலாமா? ஹமு என்றால் மனைவியின் சகோதரி, கணவனின் சகோதரன் அந்த அர்த்தம். அவங்கள்ட்ட தனியாக இருந்து பேசலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹமு வல் மௌத்னாங்க. ஆஹா, செத்தனி என்னாங்க, ஆக டேஞ்சராக தான். இந்த மச்சினை கூடாது. அவர் வந்தால் மாப்பிள்ளை இல்லாட்டி கதவு திறக்கல, உங்களோட தம்பி வந்தா கதவு திறக்க மாட்டேன். சின்ன பொடியன் தானே, சின்ன பொடியானாலும் ஆம்பளை பொடியன் வேணாம், நீங்கள் இருக்கக்குள்ள வர சொல்லுங்க, நான் கதவு திறக்க மாட்டேன். இதுதான் மார்க்கமுள்ள பெண். மார்க்கமுள்ள ஆண் அப்படி தான் இருப்பான். சில நேரம் மாமியாமார் சொல்லுவாங்க மருமான்கிட்ட, போகக்குள்ள பிள்ளைய கொஞ்சம் ஸ்கூலில் விட்டுட்டு போங்கண்டு. ஆறு பொண்டாட்டிட்ட தங்கச்சே, சின்ன பிள்ளை தானேன்ட்டு இவங்க நினச்சி ஏற்றி விட்றேன். அது பொம்பளை பிள்ளை விடையலாது. 10 வயசை அடைந்தால் பெற்றோரும் படுக்கையை பிரிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ரிகு பைன மதாஜிஹிம் என்றாங்க. 10 வயசை அடைஞ்சால் பெற்றோர்களும் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது என்பது இஸ்லாம். 10 வயசை அடைந்தால் தூங்கினவன் பெற்றோர் இல்லை, ஒரு ஆண்மகன் தான். நான் தூக்கம் வந்தால் நான் இல்லை, என் கை எவ்வளத்த வேணும் என்றாலும் படலாம் என் பிள்ளைக்கு. 10 வயசு இருந்தால் என் பிள்ளையை பக்கத்தில் வச்சு தூங்கக்கூடாது என்பது இஸ்லாம். அப்போ சொந்த பிள்ளையே தூக்க நிலையில் பக்கத்தில் வைக்கக்கூடாது என்றால் ஊரானுகிட்ட பக்கத்தில் வச்சு எப்படி அனுப்புறது, எப்படி டியூஷனுக்கு அனுப்புறது, எப்படி இண்டிவிஜுவல் கிளாஸ் நடத்துறது, எப்படி ஆட்டோக்காரன்கிட்ட தனியாக அனுப்புறது, தலையில் எப்படி கையை வைக்கிறது, என்னத்துக்கு வியோஜியை தர்றது, எதுக்கு இந்த வம்பு? தேவையில்லை.
அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நான் ஒரு பயான்ல ஒரு வாசகம் சொல்லியிருந்தேன். கற்பை இழந்து பட்டம் பெறுவதை விட கற்போடு பட்டிக்காடாயிரு என்று ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தேன். அதை ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதி போட்டிருந்தார். சில படித்த முட்டாள்கள் விமர்சனம் செய்தார்கள், இவருக்கு படிப்பின் பொறுமதி தெரியுமா. நான் படிக்க வேணாம்னு சொன்னேன்னா, இவர் டிகிரி எப்படி முடித்தார், கற்பை இழந்து முடிச்சாரா? நான் என்ன சொன்னேன்? டிகிரி முடிக்கிறதெல்லாம் கற்பை இழந்துக்கிட்டு நடக்குன்னு சொன்னேன்னா, கற்பை இழந்து பட்டம் பெறுவதை விட கற்போடு பட்டிக்காடாயிரு, இது விளங்காதா? ஒரு பட்டம் பெறத்துக்காக கற்பெல்லாம் இழக்க தேவையில்லம்மா, மானத்தோடு படிக்கலாம்னு தானே சொல்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கற்பை இழந்தாத்தான் இதை படிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தா அந்த படிப்பு உனக்கு தேவையில்லை, அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று தானே சொன்னேன். இதை விளங்காமல் ஒருத்தன் விமர்சிக்கிறான்டா, கண்டிப்பாக அவன் உள்ளால காசு கொடுத்து எடுத்த பட்டமாக தான் இருக்கும். சில பட்டதாரிகள் தான் என்னை விமர்சித்தாங்க, சில டாக்டர்மார், சில லோயர்மார், சில இன்ஜினியர். டவுட்டாக இருக்கு, என்னமோ ஆள் விட்டு எக்ஸாம் எழுதியிருப்பானோ. இதையே வழங்காதவன் எப்படிதான் டிகிரி முடித்தான், பிஹெச்டி முடித்தான்? கற்போடு இருப்பதுதான் நம்முடைய கச்சிதமான வார்த்தை. கற்பெல்லாம் இழக்கக்கூடாது, மானத்தோடு வாழ வேண்டும். மானம் இல்லை என்றால் மனுஷனாக இருக்கக்கூடாது. இந்த தமிழும் சொல்லுவாங்க, கண்ணகி மதுரையை எரித்த கண்ணகி எம்பாங்க, மதுரையை எரித்த கண்ணகி எம்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ரோஷம் வந்தா அவள் மானத்தில் கை வச்சா ஒரு ஊரையே எரிப்பான்டாங்க சொல்கிறான். நம்ம அப்படியெல்லாம் சொல்லலை, ஒரு வீட்டை தீ வச்சு கொளுத்த தேவையில்லை, நாம் விலகி நடந்துக்கோன்னு சொல்ல வந்தால் இதை விளங்க மாட்டேங்கிறான். எனவே கற்பு முக்கியம். எனவே அஜ்னபி மஹரமி உறவு முக்கியம். ஒரு கணவன் மனைவி என்கிறவங்க அஜ்னபி மஹரமி உறவு பேணி நடக்க வேண்டும். பொண்டாட்டி புருஷன்கிட்ட நல்ல நெருக்கமான தொடர்பாடல் இருக்க வேண்டும். மார்க்க விஷயத்தில் அவர்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை ஞாபகப்படுத்தக்கூடிய கணவன், தொழுகையை ஞாபகப்படுத்தக்கூடிய மனைவி. நாம் பள்ளிக்கு போய் தொழுதாலும் ஒரு ஃபோன் போட்டு வரும்போது எழுப்பிட்டு தான் வந்தோம், கொஞ்சம் தூங்குவோம்னு அசந்திருக்கலாம். கொஞ்சம் எழுப்பி தொழுதிட்டீங்களா? நல்லதாக போய்த்து நீங்கள் ஃபோன் பண்ணு, இப்போ தான் தொழுதுங்க, அவ்வளோதான். ஒரு மனைவி, நீ வெளியூர் போய்த்த, சாப்பிட்டீங்களா? சரி. இஷா தொழுதிங்களா? இல்லடி, அதை தொழுதுட்டு தூங்குங்க. இதுதான் மனைவி. இந்த மார்க்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுடைய நெருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக, தன்னுடைய மனைவியை தஹஜ்ஜத்துக்காக எழுப்புகிறான், அவள் எழும்ப மறுக்கும்போது தண்ணீரை தெளிக்கிறான், 2 பேரும் எழும்பி தொழுகிறார்கள், அந்த ஆண் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு பெண் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக, தன் கணவனை தஹஜ்ஜத்துக்காக எழுப்புகிறாள், அவர் எழும்ப மறுத்ததும் தண்ணீர் தெளிக்கிறாள், 2 பேரும் எழும்பி தொழுகிறார்கள், அந்த மனைவி மீது அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த ஹதீஸில் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். ஜாமத்தில் புருஷனை பொண்டாட்டி தஹஜ்ஜத்துக்கு எழுப்புற அளவுக்கு நட்பு. சரி, இப்போ விஷயம் அது இல்லை. எலும்பல்லண்டா தண்ணி தெளிக்கிறாள், தண்ணி தெளித்து 2 பேரும் தொழுகிறாங்க. இதில் கவனிக்கிறது தொழுக மட்டும் இல்லைங்க, ஜாமத்தில் புருஷன் முகத்தில் தண்ணியை தெளித்தா காலையில் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்லாம் சந்திக்க வேண்டி வரும். இப்போ விளங்கிட்டா? சில நேரம் பொண்டாட்டிக்கு ஜாமத்தில் தண்ணியை தொளிச்சா மற புருஷனை காலையில் காணவே இல்லை, அது பல்லால் ரத்தம் வந்திருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, ஜாமத்தில் ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி தண்ணி தெளிக்கிறாள், சத்தம் இல்லாமல் எழும்பி மனைவியிடம் சொல்லி கொஞ்சம் அசந்துட்டேன்லன்னு நிலைமையை புரிஞ்சு அவங்க எழும்பி தஹஜ்ஜத்து தொழுகிறாங்க, கண்டிக்கல, இனிமேல் அந்த வேலை வச்சுக்காதிக்க மவளை அப்படின்னு சொல்லலை என்றால் அது எவ்வளோ பெரிய நட்பாக இருக்குமங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ உண்மையான அந்த நட்பு எப்படி இருக்குது தெரியுமா? நாம் இப்போ சேலஞ்ச் பண்ணுவோம், நம்ம போய் நம்மளோட பொண்டாட்டிக்கு இன்றைக்கி நடித்தாமன் தலையில் தண்ணியை ஊற்றினா சண்டைக்கு வராமல் இருந்தால் அது நல்ல குட் வைஃப். அப்படியே போய் பொண்டாட்டி புருஷனுக்கு தண்ணியை ஊற்ற எதுக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் புலியாக பாயாட்டி அவர் நல்ல அன்பாக இருக்கிறார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கிட்ட அவ்வளோ நெருக்கம் இருந்தால்தான் ஜாமத்தில் தண்ணி தொளிக்க முடியும். அதைத்தான் இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கணும். ஜாமத்தில் தண்ணி தொளிக்க முடியும். ஒரு ஆள் யாருக்கிட்ட வேணுமென்றாலும் நல்லவனாக இருந்துட்டு போகலாம்.
ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட புருஷனும் புருஷன்கிட்ட பொண்டாட்டியும் நடிக்க முடியாது, தொடர்ந்து நடிக்க முடியாது. வெளியில் இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், நான் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், மனைவியை பற்றி பேசுகிறேன், புள்ள குட்டிகளை பற்றி பேசுகிறேன், விளங்கிட்டா? அல்லா பாதுகாக்கும். நம்ம அப்படி இல்லை. சில நேரம் இப்படி பேசி போட்டு வீட்டை போய் இவர் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாகவும் இருக்கலாம், பிள்ளைகளுக்கிட்ட அன்பு இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு மணித்தேலம் தானே பேச்சு, இன்னொரு மணித்தேலம் அவங்களோட கழிச்சிட்டு இருந்துட்டு இன்னொரு மணித்தேலத்தில் போய்த்த 3 மணித்தேலம் நடிக்கிற பெரிய வேலை இல்லையே. ஆனால் எங்கே நடிக்க முடியாது? பொண்டாட்டிகிட்ட நடிக்க முடியுமா? நல்லவனாக நடிக்க அசல் அங்கே வந்துடும். இவர் பெரிய பள்ளிக்கு தலைவராக இருப்பார், பெரிய சமூக சேவையாளராக இருப்பார், பெரிய அசரத்தாக இருப்பார், பெரிய ஆசிரியராக இருப்பார், பெரிய ஹாஜியாக இருப்பார். பொண்டாட்டிகிட்ட கேட்கணும் எப்படிம்மா அவர்னா, அவரை கதையை மட்டும் கதைக்காதீங்க, தயவு செஞ்சு கதைக்காதீங்க. சில நேரம் அவவை பற்றி விசாரித்தா சில ஆம்பளைகிட்ட எப்படிப்பா உன்னோட வைஃப் எப்படி இருக்கான்னு கேட்டோன்னு, நல்லா தானடா பேசிட்டு இருக்கேன், ஏன்டா பேய கூப்பிட்றாங்க. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு கோல் பண்ணி கேட்டீங்கள், வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னங்க நான் உங்களோட கனவுல வாரேனான்ட்டு. அன்பா இருந்தால் கனவுல வருவேன் தானே, நான் உங்களோட கனவுல வாரேனான்ட்டு புருஷன்கிட்ட கேட்டிருக்காள். அதுக்கு புருஷன் சொல்லிக்கான், இல்லைம்மா நான் ஆயத்து குறிச்சு ஒதுக்கி தான் படுக்கிறேன். அப்போ எப்படி நட்பாக இருந்திருக்காங்க? வெளியில் நடிக்கலாம், உள்ளுக்கு நடிக்க முடியுமா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கைருக்கும், உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள் மனைவியிடம் சிறந்தவர், உங்கள் கணவரிடம் சிறந்தவர், அவர் தான் சிறந்தவர். சர்டிஃபிகேட் அவர் தரணும். இப்போ என்னை பற்றி இந்த ஊர் ஆக்கள் எல்லாம் அவர் நல்லா பேசுகிறாரு, நல்ல பொண்டாட்டிகிட்ட போய் கேட்கணும். பொண்டாட்டிகிட்ட போய் எப்படிம்மா அமித் மௌலை எப்படின்னு கேட்கணும். அவள் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் நல்லவன். எங்கே இஸ்லாம் வச்சிருக்கு வழியை பாரு. ஒரு பொண்டாட்டிக்கிட்ட கேட்கணும் புருஷனை பற்றி, புருஷன்கிட்ட கேட்கணும் பொண்டாட்டியை பற்றி. வேறு இடத்துல எல்லாம் சும்மா அவள் பயம் பண்ணுற, ஹபாய் போடுற, மௌலவியா பர்தா போடுற, அந்த மாதிரி புள்ள அந்த புள்ளன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த புருஷன்கிட்ட போய் கேட்கணும் எப்படி தான் பொண்டாட்டி என்று கேட்கணும். அப்போ அவன் ஆயத்தை குறித்து ஒதுக்கி படுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மாஷா அல்லாஹ், எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என் பொண்டாட்டின்னு சொன்னால் அது குட் ஃபேமிலி, அது அழகான ஃபேமிலி. இப்போ இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது என்றால், உங்களில் சிறந்தவர் உங்கள் சோடியிடம் சிறந்தவர். ஹைருல் அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தில் சிறந்தவர். மனைவிக்கிட்ட சிறந்த கணவன், கணவன்கிட்ட சிறந்த மனைவி, அதுதான் உங்களில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னார்கள். வஅன ஹைருன் லி அஹ்லி, நான் என்ற குடும்பத்துக்கிட்ட போய் கேளுங்க, நான் நல்லவன் தான்டாங்க. போய் கேட்டு பாருங்க என் பொண்டாட்டிகள், நான் நல்லவன் தான்டாங்க. அவர் சொல்கிறாரு, நான் நல்லவன் என் பொண்டாட்டிகிட்ட. இப்போ நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க, உங்கள் பொண்டாட்டிகிட்ட நீங்கள் நல்லவங்களா? பெண்கள் முடிவெடுத்துக்கோங்க, உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் நல்லவங்களா? ஏன்டா அசல் அங்கே சரியாக தான் இருக்குது, அங்கே மாறாது. அப்போ உண்மையான சுயரூபம் அங்கே வரும். எனவே ஒரு மனிதன் நல்லவனாக மாறணும், முதல்ல வீட்டில் மாறணும். காட்டில் வெளியில் ரோட்டில் எல்லாம் நல்லவனாக இருந்துட்டு போகலாங்க. வீட்டில் ஒரு ஆளால் நல்லவனாக இருக்க முடியுமா இருந்தால் அவன் தான் நல்லவன். பொறுமையை கடைப்பிடிக்கணும், கோபத்தை அடக்கணும், பிள்ளைகளோட நெருக்கமாக நடக்கணும், பொண்டாட்டிகிட்ட கதைக்கணும், கூடுதல் நேரம் அங்கே இருக்கணும். ஓடுறோம் குடும்பத்துக்காக ஓடுறோம் என்று சொல்கிறோம். ஒரு விஷயம் புரியணும், குடும்பத்தை விட்டு போட்டு ஓடுறோம்ங்கிறத புரியணும். நாம் ஓடுறோம், உழைக்கிறோம், டைம் எடுக்கிறோம், ஜாமத்தில் வாரோம், சுபவுக்கு ஓடுறோம், திரும்ப உழைக்கிறோம், சேர்க்குறோம், கேட்டால் குடும்பத்துக்காக ஓடுறேங்கிறான். குடும்பத்தை விட்டு போட்டு ஓடுற நீ அப்போ இப்படியே ஓடி எப்போ நீ குடும்பத்தோட இருந்து சாப்பிட போகிற? எப்போ நீ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க போகிற? சிந்திச்சு பாருங்க. அப்போ குடும்பத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம மனைவி மக்களுக்கு போகிறதான் மற்ற சிலர் சேவை செஞ்சுட்டு ஊருக்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க. வீட்டை பொண்டாட்டி பிள்ளைகள உட்காந்து பேசுகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. முதல்ல அதை செய்யும், அப்புறம் அங்கே கொடுக்கலாம். விளங்கிட்டா? ஒரு சிலர் ஒரு ஆஜி பெரிய வசதியானவர், அவர் நல்ல ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து, விதவைகளுக்கெல்லாம் கொடுத்து, அதில் ஒரு விதவி டைம்ஸ் பண்ணி, அந்த டைம்ஸுக்கு இவர் திரும்ப டைம்ஸ் பண்ணி, மற 2 பேரும் கல்யாணம் முடிச்சு கேட்டதுக்கு ஒரு விதவையின் கண்ணீரை துடைத்தேன் என்றார். திரும்பி பாருண்டேன், என்ன அவன் பொண்டாட்டி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது, அதை துறைக்க போய் இன்னொன்று பருக்கெடுத்து ஓடுது. அப்போ என்ன நடந்தேன்டா? நீங்கள் நேரடியாக டைரெக்டாக போய் கொடுத்தீங்களே, அது போல் ஒரு வேலைக்கு கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணுமா, உன் பொண்டாட்டிகிட்ட அவள் கொடுப்பா. நீ போய் கொடுக்க போனால் உன்ட்ட மனசு மாறும். அவள் ஊற்றி தர டீயில் நீ வேறு எண்ணத்தையெல்லாம் கொண்டுருவேன், சூப்பர் டீ என்றுருவேன். அவ்வளோதான், தேவையில்லை. ஆம்பளை இல்லாத ஊடு, நீ எதுக்கு போன?
பேர் என்ன? தர்மம் செய்ய போகிறோம். அதை அவ போவா நீ இரு, அவ்வளோதான், தேவையில்லை. அப்போ அஜ்னபி மஹரமை உறவு பேணி மார்க்கத்தோடு இருந்து தன் மனைவியோடு பிள்ளைகளோடு நேரத்தை ஒதுக்கி பேசணும். ஹலாலாக கல்யாணம் முடித்தா ரெண்டாம் கல்யாணத்துக்கு எதிராக நான் பேசலை. ஹலாலாக கல்யாணம் முடித்தா அது அவங்க மனசு. ஆனால் அந்த கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? பிள்ளைக்கு பதிவு வைக்கணுங்கிறதுக்காக கல்யாணம். அதைத்தான் சொல்லலாம், ஹராம் நடக்குது. எனவே நல்லது செய்ய போய் குளிக்க போய் சேத்த பூசிக்கிட்டு வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல நெருக்கமான உறவு நட்பு இருக்க வேண்டும். மனைவிக்கிட்ட கணவன் சிறந்தவனாக, கணவனுக்கிட்ட மனைவி சிறந்தவளாக இருந்தால் அது ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்பம். அடுத்து